ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம பாட்காஸ்ட்ல வந்து சூப்பர் ஹீரோ ஜானர் பத்தி ஒரு டிஸ்கஷன் பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாட்காஸ்ட்ல பேசுறவங்களெல்லாம் நான் வெல்கம் பண்ணிடுறேன். ஜோவல் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அப்புறம் வாசிம்னே, ஹாய்னு ஹாய்னு. ப்ரோ ஹாய். ம் இன்னைக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானர்ன்றது ஏன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன்னா, இப்போ ஹாலிவுட் மூவி நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு ஹாலிவுட் மூவி அந்த எக்ஸ்போசர்ன்றதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு தமிழ் டப்டு மூவியை தான் நம்ம பார்த்துருந்துருப்போம். மெயினாக இந்த சன் டிவி, விஜய் டிவியில போட்டிருக்க ஒரு தமிழ் டப்டு மூவி அந்த மாதிரி பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஹாலிவுட் நாலேஜே வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது எப்படின்னா, நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஸ்பைடர்மேன், ஸ்டூவர்ட் லிட்டில் அந்த மாதிரி ஊர்பட்ட படம் அப்போ வந்துச்சு. அதுல வந்து முக்கியமான ஜானர் நம்ம மனசுல பதிஞ்சதுன்னா அது வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானர் மட்டும்தான். இப்போ ஒரு சாமானியன்ட்ட போய் நான் ஹாலிவுட் மூவி அப்படின்னு சொன்னாலே வந்து அவன் மனசுல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானரா தான் இருக்கும். இப்போ இப்போ நம்ம பார்க்குற அளவுக்கு இந்த வெளி சினிமாவோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது. நம்மளுமே வந்து அதெல்லாம் பார்க்காம இருந்திருந்தா ஹாலிவுட் மூவினாலே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோன்றது ஒரு மார்வலா இருக்கும், இல்லை டிசியா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானர்ல வந்து உம் இப்போ இந்த கரண்ட் இயர்ல வந்து ஒரு சேச்சுரேஷன் வந்துருச்சா? இது ஒரு லெவலுக்கு மேல போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்ல வந்து அது இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் வாசிம்னே, நீங்க சொல்லுங்க. இந்த சூப்பர் ஹீரோ ஜானர் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எப்படி இருந்தது? இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரீசெண்ட் சென்ஸ் கோவிட் டைம்ல பார்க்க ஆரம்பிக்கல. நான் அந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பார்க்க ஆரம்பிச்சது வந்து அந்த என் கேம் அந்த டைம்ல. என் கேம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம பெருசா நமக்கு சூப்பர் ஹீரோனாக்கா ஸ்பைடர் மேன் தான். நமக்கு அதை தாண்டி ஒரு சூப்பர் ஹீரோ நமக்கு தெரியாது. அதுவே டிசியா மாறலாம்னு தெரியாது. ஸ்பைடர் மேன் யாரு சூப்பர் ஹீரோ பிடிக்கும்னாக்கா ஸ்பைடர் மேன் சொல்லுவோம். அப்போ நீ மார்வலா அப்படின்னா, மார்வலா என்னடா நீங்க, நமக்கு அப்பெல்லாம் அந்த ஐடியாலாம் கிடையாது. நமக்கு சூப்பர்மேன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம பார்த்ததுல தமிழ் டப்ல தான் பார்த்திருப்போம். என் கேம் டயத்துல தான் அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. என் கேம் வந்து ஒரு ஒரு 70% வந்து என் கேம் வந்து ஃபுல்லா அந்த அவெஞ்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சவனுங்க, அந்த மார்வல் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்திருப்பானுங்க. ஒரு 30% அப்பதான் பாக்குறானுங்க எல்லாம். இது என்ன இவ்வளவு ஹைப் கொடுக்குறானுங்க என் கேம்ங்கிறானுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனதுதான். நான் என் கேம் பார்த்த கதை வந்து என்னன்னு தெரியாம தான் என்ன கூட்டு போனாங்க என் கேம் டைம்ல. அது யாருன்னு எதுவும் தெரியாது. ஒவ்வொரு கேரக்டர் வரானுங்க, சவுண்ட் விடுறானுங்க, யாரா அவனுங்க, யாரு நமக்கு தெரிஞ்ச அயன்மேன் ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாருமே எனக்கு தெரியாது உள்ள இருக்கிற ஆளுங்க. ஸ்பைடர் மேன் தான். அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு என் கேம் பார்த்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகேப்பா பார்க்கலாம் போலேன்னு சொல்லிட்டு தான் நான் என் கேம் முடிச்சுட்டு தான் நான் ஃபுல்லாவே அவெஞ்சர் சீரீஸ் ஃபுல்லாவே அந்த இதுல பார்க்க ஆரம்பிச்சது. அவெஞ்சர் பார்த்து முடிச்சு எனக்கு ஒரு தனியா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு நம்ம நம்ம இவரு தான். அது ஏன்னாக்கா ஷெர்லாக் பண்ணியிருந்தாரு. அவரு ஷெர்லாக் சீரீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ கான்செப்ட். பட் அது ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அது நம்ம அந்த அந்த ஒரு பேஸ்ல இது முடிச்சிட்டோம். பட் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு போக போக சொல்றேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ. அது நான் பெருசா டிசி மூவிஸ் பார்க்கல. நான் பார்த்த டிசி பிலிம்ஸ் வந்து பேட்மேனோட தான். பேட்மேன் ட்ரிலாஜி, அதுவுமே நம்ம தலைவர் நோலன் டைரக்ட் பண்ணி இருக்கிறது மட்டும் தான் பார்த்தேன். வேற எதுவும் பண்ணல. ஒரு 3 படம் மட்டும்தான். என்னோட சூப்பர் ஹீரோ லிஸ்ட் இதுதான். நான் அடுத்ததெல்லாம் அப்புறம் ஷேர் பண்றேன் போவேன். முதல்ல வந்து இந்த டாபிக் பேசும்போது இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது வந்து ஜோவல் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரு அவரு அவருக்கு ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தா ஒரு ரூம்ல ஃபுல்லா வந்து இந்த சூப்பர் ஹீரோ கலெக்ஷன்ஸ் பூரா இந்த பொம்மை, டாய், அப்புறம் இந்த ரியலிஸ்டிக் மாடலா இருக்கா சரி, அப்புறம் ஊர்பட்ட காமிக்கு எனக்கு அப்படியே ஆடி போயிடுச்சு. என்ன ஒரு இவ்வளவு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐயோ தப்பான ஆளு கேட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இல்ல, அதான் கரெக்டான ஆளு
நீங்க என்னதான் கேட்கணும், எனக்கு வந்து நான் சில வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, ஜோல் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ இன்ட்ரடக்ஷன்னா டோபி மேக்வயரோட ஸ்பைடர் மேன் தான். அது மாற்றுக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 90s கிட்ஸ் வந்து ஒரு 2K கிட்ஸ், அந்த ஏர்லி 2K கிட்ஸ் வரைக்கும். அது பேர் என்ன, பாதி நேரம் நம்ம தமிழ் டப்பிங்ல தான் பார்ப்போம். என்னன்னா சன் டிவில வந்து என்ன சொல்றது, வாரம் வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்பைடர் மேன் 2 7 மணி ஷோ சண்டே அன்னைக்கு விட்டுருவாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மெமரிஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தா, என் அண்ணன் இருந்தான். ஆக்சுவலி என் அண்ணன் வந்து என்னோட கொஞ்சம் வயசு பெரியவன், என்னோட கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு பெரியவன் வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து அப்ப என்னோட நிறைய விஷயம் தெரியும். அவனுக்கு பேட்மேன் யாருன்னு தெரியும், சூப்பர்மேன் யாருன்னு தெரியும். எனக்கு வந்து அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியல. மார்வல் டிசினாலே எனக்கு பெருசா என்ன தெரியாது, அந்த பேனர் என்னன்னு புரியாது. அப்போ வந்து அவன் என்ன சொன்னானே, பேட்மேன் ஒருத்தர் இருக்காண்டா, சூப்பர்மேன் ஒருத்தர் இருக்காண்டான்னு சொல்லி லைட்டா அப்படியே புரிய வச்சுட்டு இருந்தான். பட் அப்போ கூட எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியல. இப்ப இந்த காமிக் கலெக்ஷன் ஹாபிட்ன்றது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் இருக்க ஒரு ஆக்சுவலி திருச்சினா, அங்க வந்து ஒரு என்ன, ஒரு ரோட்டரி கிளப்னா இல்ல எல்லா சிட்டிக்கு ரோட்டரி கிளப் வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு புக் ஃபேர் மாதிரி நடத்துனாங்க. புக் ஃபேர் மாதிரி நடத்தி அதுல வந்து என்ன சொல்றது, காமிக் கலெக்ஷன்ஸ் அப்படியே அங்க இருந்துச்சு. அப்படியே கொத்தான ஒரு 30 காமிக் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது அதுதான். அது எத்தனை எவ்வளவு ரூபான்னு கேக்குறீங்க? ஒரு காமிக் 10 ரூபா தான். எல்லாமே அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து வேர்ஜின் காமிக்ஸ்னு சொல்லுவாங்க அப்ப இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்ப எல்லா நாவலும் அதுலயே இருக்குமா ப்ரோ? அதுலதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்ல இல்ல, நாவல் இல்ல ப்ரோ, நாவல் இல்ல. அது ஆக்சுவலி என்ன சொல்றது, இந்த சிங்கிள் இஷ்யூ பீஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த இப்ப இந்த நியூஸ் பேப்பர்ல எடுத்தீங்கன்னா, இந்த முன்னாடி இந்த சிந்துபாது அற்புத தீவு கதையெல்லாம் போட பார்த்திருக்கீங்களா? குட்டி குட்டியா ஒரு பேஜ் மாதிரி, அதெல்லாம் சிங்கிள் இஷ்யூ ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி. ஆனா ஷார்ட்டா இருக்காது, பட் ஒரு சிங்கிள் இஷ்யூ பீஸ்ன்னு 10 ரூபா தான் வரும். புரியுது ப்ரோ. அது ஆமா ஆமா, அது ஒரு 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 அந்த எபிசோடு அந்த இது இருக்கும். ஒரு 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 எபிசோட்ல ஒரு அந்த நரேட்டிவ் மாதிரி இருக்கும். ஒரு சீரியலுக்கு ஒரு எபிசோட் மாதிரி. இப்போ வந்து இந்த காமிக்ல நீங்க படிச்சவங்க இதுல ஒரு கண்டினியூட்டி இருக்குன்றத நீங்க எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? இது ஒரு கண்டினியூட்டி இருக்கு, இது வந்து ஒரு இதுக்கும் இப்போ ஒரு காமிக் படிக்கிறோம், இன்னொரு காமிக் படிக்கிறோம், அதுல ஒரு கேரக்டர் இதுல டர்ன் ஓவர் இல்ல. இது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. இந்த காமிக் வந்து மூவியா மாத்துறதுல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜெயல் ப்ரோ. அது பொறுமையா வரும் அந்த இடத்துக்கு. இல்ல இல்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணி இது ஒரு கண்டினியூஷன் இருக்கு, இந்த கேரக்டர் அதான் சொல்றேன்ல. எனக்கு இந்த மாதிரி கண்டினியூஷன் எனக்கு புரியாது. நீங்க சொன்ன கேட்டாரு கரெக்டான கேள்வி. ஆக்சுவலி இந்த கண்டினியூஷன் புரியவே புரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்றது, அந்த சூப்பர் ஹீரோ அந்த வார்னிஷ் பேப்பர் வாங்க, அது பேரு, அந்த காமிக்கோட பேப்பர் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். நார்மல் பேப்பர் மாதிரி ஸ்மெல் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குன்னா அந்த பேப்பருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த பேப்பரோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அந்த ஆர்ட், அதெல்லாம் என் கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி நிற்கும். எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பிடிச்ச காமிக்னா அந்த சூப்பர்மேன் பேட்மேன் ஸ்மால்லின்னு ஒரு காமிக் ஒன்று இருக்கும். அவ்வளோன்னு தான் காமிக்கு. ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த காமிக்கை நான் எப்படியாச்சும் வாங்கணும்னு பார்க்குறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த சின்ன வயசுல பார்க்கறது வந்து நம்ம கலரு, நமக்கு கேரக்டர்ஸோட டிசைன் அப்படிதானே வரும். ஆனா போக போக என்னாச்சுன்னா அந்த காமிக்ஸா நான் சேர்த்து வைக்கிறேன். சரியா சேர்த்து வைக்காம அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு, குப்பை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க முக்காவாசி. அப்புறம் எனக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கிடைச்சது லைஃப்ல காமிக்க பொறுத்த இடம். 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்னாச்சுன்னா என்ன சொல்றது, நான் டக்குனு முடிச்சிடறேன். 7th ஸ்டாண்டர்ட்ல என்னாச்சுன்னா என்ன சொல்றது, ஒரு திருப்பி ஒரு புக் ஃபேர் மாதிரி ஒன்று திருச்சி போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு அப்ப தெரியாத ஒரு புக்கு கரண்ட், பட் அது பர்மனன்ட் புக் ஃபேர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்க திருப்பி கட்டா புக் காமிக்ஸ் வச்சிருந்தாங்க. அப்பதான் நான் போய் திருப்பி நான் என்ன சொல்றேன், வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லாட்டி ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை போய் நான் கட்டா ஒரு தடவை போனா 20 காமிக்ஸ் 15 காமிக்ஸ் வாங்கிட்டு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமிக்குமே 25 மேல இருக்காது, முக்காவாசி 25 ருபீஸ் மேல இருக்காது, நம்ப மாட்டீங்க. ஆனா அது வந்து வேற பாங்கரு. அது வந்து காத்தம் காமிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரு. அப்ப கூட எனக்கு அந்த கண்டினியூட்டி காலம் வாங்கல. ஒண்ணு எனக்கு அந்த கலெக்ஷன் ஹாபிட் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இன்னொன்னு அந்த பேஜ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு கண்டினியூட்டி இந்த டிசி மார்வல்ன்ற வித்தியாசம் எப்போ புரிய வச்சுன்னா என்ன சொல்றேன், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க, 7th 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 8th ப்ராப்ளி லைக் 9th. அப்பதான் பிவிஎஸ் ரிலீஸ் ஆனிச்சு, பேட்மேன் சூப்பர்மேன். இப்போ பேட்மேன் சூப்பர்மேன் ரிலீஸ் ஆனா அந்த படத்தை போய் பார்க்குறேன். படம் பயங்கரமா எனக்கு அந்த வயசுல பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு ஏன்னா அந்த டார்க்கான ஏஸ்ட் அந்த படத்தை நான் திருப்பி
ஓட்டுவேன். பின்னாடி அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வேணாம். அந்த படத்து மேல எனக்கு நிறைய வன்மம் இருக்கு. அப்புறம் நான் பாத்துக்கிறேன். பட் அப்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப வந்து என்ன சொல்றது, அப்ப நார்கேம் நைட் கேம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ உட்காந்து கேம் பிளே வாட்ச் பண்றேன். பேட்மேனை பத்தி புரிய வருது. அப்பதான் ஒரு டிஃபரன்ஸே புரியுது. ஓகே, இதுதான் மார்வல், இதுதான் டிசின்ட்டு. அப்ப இருந்து நான் ஃபுல்லா மார்வலை கண்டினியூ அப்ப பண்றேன், கேம்ஸ் டிசியை கூட வர கண்டினியூ பண்றேன். ஆரம்பிச்சு இது ஆர்கம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வர்றது. ஆர்கேம் நைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் PS4 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டிசி வந்து ப்ராப்பரா நான் டிவைட் ஆகிறேன். காமிக்ஸ்குள்ளார நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி காமிக்ஸ் நானே ஆன்லைன்ல வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்டோரி லைன்ஸ் பாக்குறேன், படத்தை பாக்குறேன். இப்படிதான் என்னோட காமிக்ன்றது ஸ்டார்ட் ஆனிச்சு. ஐ மீன் சூப்பர் ஹீரோ. அதான் இதுல இன்னொன்னு நான் சொல்றேன். இதுல இந்த காமிக் நடுவுல சில அன்ஆத்தரைஸ்ட் காமிக் கூட இருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான்னா, இங்க எம்சியூல இருக்க கேரக்டர், டிசியூல இருக்க கேரக்டர் வச்சு அவனும் ஒரு கதையை ஒட்டி விடுவான். அந்த காமிக்லாம் நான் பார்த்து குழம்பி இருக்கேன். அது இருக்கும். அதுதான் அந்த மாதிரி காமிக் நான் நிறைய வச்சிருக்கேன். அந்த மாதிரி காமிக் நான் நிறைய வச்சிருக்கேன். அது அந்த பஞ்சாயத்து வந்து டிசி மார்வல்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கேரக்டர்ஸ் தான். இங்க டிசில இருக்கிறதா மார்வல்ல இருக்கும், மார்வல்ல இருக்கிறதா டிசில இருக்கும். அதுதான் நினைக்கிறேன். எக்ஸாக்டா அதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சில ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ஜின் கம்பெனி மென்ஷன் பண்ணிருப்பேன், டாக்டர் கம்பெனிஸ்ன்ட்டு. அவனுங்களே வந்து என்ன சொல்றது, கேரக்டர்ஸோட நேம் எடுத்து அந்த ரைட்ஸ் வாங்கி அவனுங்களே புதுசா ஒரு ஸ்டோரி லைன் லீக் என்ன சொல்றது, அபிஷியலா இல்லாத ஸ்டோரி லைனா அவங்க கிரியேட் பண்ணுவானுங்க. யாரு இது வந்து ஒரு அங்க ஃபாதர்னா யாரு, இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபாதர், இதுதாங்க ஸ்டார்டிங், இங்க இருந்தா மார்வல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அது இப்ப டிசியா மார்வலா? டிசி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, டிசி வந்து அது ஒரு சூப்பர் ஹீரோ காமிக்காம டிடெக்டிவ் காமிக்காது. அது சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் ஆரம்பிச்சு டிடெக்டிவ் காமிக்ஸ் ஆக்சுவலி டிசி. ஆக்சுவலா டிசியா அதான், டிடெக்டிவ் காமிக்ஸ் தான் டிசி. பட் ஆனா இன்னுமே அதோட பேரு டிடெக்டிவ் காமிக்ஸ் தான். ஆமா. அப்புறம் தான் பேட்மேன் அந்த ராபின்ஸ்னு வரும்போது இல்ல ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் வந்தாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் ஒரு 2 வருஷத்துல பேட்மேன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் ராபின்ஸ். ஆமா, ராபின்ஸ். இங்க மார்வல்ல எங்களோட பேட்மேன் வந்திருக்காரு. ஐயோ நான் வளரிட்டேன் மார்வல் டிசி. மூன் நைட் இப்போ நம்ம பேட்மேன்ல இருந்து கொஞ்சம் தழுவி பேட்மேனை ஒயிட் ஆக்கி மூன் நைட் இறங்கிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மார்வல்ல ஒரு டிசி காமிக்ஸ். எனக்கு மார்வல்ல ஒரு டிசி காமிக்ஸ் நான் சொல்லிட்டேனோ? இல்ல கரெக்ட் தான், நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் ஆக்சுவலி ஓரளவு கரெக்ட் தான். புரியுது. ஆமா. இப்போ வந்து சரி, இதுல வந்து இப்போ என்னன்னு கேக்குறேன்னா, ஜோல் ப்ரோ நீங்க சொல்லுங்க, இதுல உங்களுக்கு என்ன ஃபேசினேட் ஆச்சு? வென் வாஸ் ஃபேசினேட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு? இது இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு எதுக்குனால ஃபேசினேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு வந்து எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெஸ்ட் கேரக்டர்னா சின்ன வயசுல இருந்து பேட்மேன் தான். பேட்மேனு, சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேன், இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு ஈக்குவல். பட் பேட்மேன் எப்போதுமே ஒரு படி மேல. மேபி அதுக்கப்புறம் டார்க் டெவில் அந்த மாதிரி வரலாம். பட் பேட்மேன் இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்ல யூனிக்ன்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா சிம்பிள் ப்ரோ, அவனுக்கு வந்து ஒரு பவர் இல்ல. அவனுக்கு வந்து ஒரு பவர் இல்ல, என்ன சொல்றது, அவனுக்கு வந்து ஒரு பவர் இல்ல. அவன் வந்து மோர் தென் விஜிலாண்டி தான், ப்ராப்பர் விஜிலாண்டி. என்ன சொல்றது, அவனுக்கு வந்து பணக்கார அதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலும் அவனோட வில் பவர், அவனோட அந்த மாரல் கோடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவன் எதிரில் இருக்கவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும், ஜோக்கரா இருந்தாலுமே நான் சாவடிக்க மாட்டேன், ஏன்னா நான் சாவடிச்சா இன்னொரு கில்லர் தான் இன்க்ரீஸ் ஆகும், அதை வந்து தடுக்க முடியாதுன்ற அந்த ஒரு மாரல் கோடு ரைட்டா அடுத்த விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாரல் கோடு தான் அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும் ப்ரோ. சேம் கோஸ் ஃபார் ஸ்பைடர்மேன் as well. எனக்கு மற்ற கேரக்டர்ல பார்க்கும்போது இந்த பவர் இதெல்லாம் சரி ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அந்த லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேரக்டரோட லைஃப்ன்ட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து பேட்மேனோட ரொம்ப ரிலேட் ஆனிச்சு. எனக்கு வந்து என்ன ஃபேசினேட் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து அயன்மேன்லாம் நான் தனியா பார்த்தேன். இப்போ எனக்கு இந்த மார்வல் கனெக்ட் இருக்குன்றதே எனக்கு சிவில் வார்லயே நல்லா புரிஞ்சிருச்சு. நான் எண்டு கேம் வரைக்கும் அந்த அளவுக்கு சிவில் வார்லயே வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. இதான் கனெக்ட். ஏன்னா வந்து நான் அப்போ ரிலீஸ் ஆன அயன்மேனு, ஹல்க்கு எல்லாமே வந்து நான் தியேட்டர் போய் பார்த்தேன். சும்மா நான் ஹாலிவுட் மூவினால போய் தியேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ நான் வந்து அப்போ மதுரையில இருந்தேன். மதுரையில இருக்கும்போது என்ன படம் இது ரிலீஸ் ஆகுது, இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகுதா, அது இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் சீரிஸ் 1, 2, 3
அப்புறம் அயன்மேன் 1, 1, 2, 3 நினைக்கிறேன். ஆமா, அது எல்லாமே வின்டர் சோல்ஜர் சரி, அது எல்லாமே வந்து நான் பார்த்தேன். ஆனா பார்த்தேன், எனக்கு அங்க புரியாது சில விஷயம். இப்போ எப்படி சொல்றது, இது கோர் ஓரளவு அந்த பிளாட் புரியும். பட் வந்து அதுல வச்சிருக்க அந்த இன்சைடு இதெல்லாம் வந்து எனக்கு புரியல. கண்டினியூட்டி எப்படி இந்த புரியாது, கேப்டன் கண்டினியூட்டி புரியாது. அந்த கண்டினியூட்டி புரியல. இப்போ ஹைட்ராவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது வின்டர் சோல்ஜர். அப்புறம் இந்த அயன்மேன் வந்து வாட்ஸ் த அஜெண்டா அப்படின்றதுலாம் வந்து கொஞ்சம் கூட எனக்கு ஒரு புரியாததான் தான். ஏன்னா சின்ன பையனா இருந்தாங்க, எனக்கு புரியல. அப்புறம் இது வந்து எதனால ஃபேசினேட் ஆச்சுன்னா, இது ரொம்ப நான் ஏன் இந்த எல்லா படத்துக்கும் தியேட்டர் போனேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சில்லியான ரீசன் தான். எனக்கு 3D படம் பார்க்கறது பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் போனேன். சிம்பிளா சொல்லணும். அம்புலி. எனக்கு புரியுது வந்து புரியுது. ஆமா, நான் அப்ப ஒரு சின்ன பையனா இருந்து எனக்கு அது அந்த நம்ம அந்த அம்புலி 3D ல படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு 3Dனாலே எனக்கு ஓட வச்சானுங்க அந்த இதுதான் நான் படம். போனேன். ம், ம், ம். எப்பவுமே அந்த அது மாதிரி ஒரு ஒரு ஃபேன் அம்புலி போல. பிடிக்கும். ஆனா என்ன, நான் ஃபர்ஸ்ட் 3Dல இருக்கு, அப்போ அது நல்லா இருக்கும், நல்லா செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. அது அந்த ஒரு விஷுவலுக்காக தான். ஏன்னா நான் வந்து கிறுக்குத்தனமா ஒரு இடத்துல அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் போகும்போது, அங்க வெளியே அந்த டிக்கெட் பையனா அவங்கள்ட்ட போய் எவ்வளவு சீன் 3D இருக்குன்னு கேட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஓஹோ. அப்ப அப்ப நான் வந்து சின்ன பையன், அப்போ இந்த மாதிரி கேட்டு தான் நான் போயிருந்திருக்கேன். அதான் நான் ஒரு அந்த 3Dல பார்க்கணும்னா இந்த ஒரு ஃபேசினேஷன்ல அப்ப அந்த சின்ன வயசுல போனது. அதுக்கப்புறமா வந்து ஓகே, இது ஒரு கனெக்ட் இருக்கு, இதுல ஒரு பிளாட் இருக்கு, இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது அந்த புரிதல் இருந்தாங்க. அப்புறமா வந்து அப்படியே உம் வரிசையா பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேசினேட் ஆனது விஷுவல்ஸ், செகண்ட் ஃபேசினேட் ஆனதுதான் பிளாட் அந்த மாதிரி. உம் சூப்பர் வாசிங்க, சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஃபேசினேட் பண்ணுச்சு ஆக்சுவலா? ஃபேசினேட் பண்ணது வந்து அதான், நம்ம அந்த எண்ட் கேம்லயே ஒரு மாதிரி நான் ஃபேசினேட் ஆயிட்டேன். இவனுங்க பேசுறதெல்லாம் புரியல எனக்கு. எண்ட் கேம்ல நான் உட்காந்துருக்கேன் தியேட்டர்ல, எல்லாம் கத்துறானுங்க, அயன்மேனுக்கு அழுவுறானுங்க. என்னடா ஒண்ணுமே நமக்கு புரியலையே, ஒருத்தவெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா மாத்திட்டு இருந்தா, என்ன நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற. ஸோ அந்த ஒரு போய் பார்க்க ஆரம்பிச்சதுதான் நான் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுதான். அது எப்படி என்ன கொண்டு போச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம அயன்மேன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அயன்மேன் தான் நினைக்கிறேன். அந்த அவெஞ்சர்ஸ்ல அது ஃபர்ஸ்ட் இதுதானே, அயன்மேன் தானே இருக்கும். ஆமா, அயன்மேன்ல இருந்து வருது. அயன்மேன்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி தான். அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, ஞாபகம் இல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவி அயன்மேன் தான் நினைக்கிறேன். ஸோ ஆமா, அயன்மேன் அபிஷியலா ஸ்டார்ட் அயன்மேன் ஆனது ஹல்க். அபிஷியலா ஆமா ஸ்டார்ட் ஆனது ஆமா ஹல்க். ஆனா அந்த ஸ்டோரின்றது அயன்மேன் தான் ஸ்டார்ட் ஆகும். அயன்மேன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த பிளாட் ஸ்டோரி. அந்த அந்த எண்ட் கேமுக்கான அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ல வந்து அயன்மேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமா. ஸோ ஆமா வந்து ஆமா கரெக்ட். அயன்மேன் பாக்குறோம், ஹல்க் நம்ம பார்த்திருக்கோம், ஆப்வியஸா ஹல்க் பார்த்திருக்கோம். ஹல்க் வந்து அதுதான் நமக்கு தெரியாது அப்பெல்லாம். இது டிசின்னு தெரியாது, மார்வல்னு தெரியாது நமக்கு, நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ அயன்மேன் பார்த்து அந்த எனக்கு அந்த கண்டினியூட்டி இஷ்யூ இல்லை. ஏன்னா அந்த ஒரு டேபிள் ஒருத்தன், இப்போ எந்த அவெஞ்சர் ஃபேன்ட்ட போயிட்டு நீங்க வந்து நீங்க எப்ப நீங்க மார்வல் நான் பார்க்க போறேன், நான் ஃபுல்லா பார்க்க போறேன்னாலும் அவன் ஒரு லிஸ்ட் அனுப்புவான். நீங்க இப்ப கூட ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த எந்த தயக்கமும் வேணாம். அது ஒரு எப்பவுமே ஒரு அவெஞ்சர் ஃபேனும் சரி, ஒரு டிசி மார்வல் ஃபேனும் சரி, டிசி ஃபேனும் சரி, அவனுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பானுங்க. மாப்பிள்ள நான் பார்க்கணும்டா, இந்த கிரானஜிக்கல் ஆர்டரா, அதை மட்டும் நீ அனுப்புடா அப்படின்னா அனுப்பிடுவானுங்க. டேய் இதுல இருந்து இது பாரு, இதுல இருந்து இது பாரு அப்படின்னு. அது மாதிரி அதை நம்ம வரிசையா டிக் பண்ணிட்டு ஹாட் ஸ்டார்ல வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு அப்படியே அந்த ஆர்டர் படி அப்படி பார்த்ததுதான் நான். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேசினேட்னா, எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்துல ஃபேசினேட்டா இருக்கு. என்னன்னா, நம்ம அயன்மேன் பார்த்தப்ப அயன்மேன் எனக்கு பிடிச்சிருந்தது. கேப்டன் அமெரிக்கா வந்தப்ப கேப்டன் அமெரிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே பார்த்தாக்கா ஆறு எல்லாமே ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு யூனிக்கா இருக்கானுங்க. நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. சூப்பரா இருக்குடா, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்கா அவனுங்களுக்கு. ஏன்னா நம்ம நம்ம மோஸ்டா ஹாலிவுட் பிலிம்ஸ் பார்த்திருந்தோம்னா என்ன படம் பார்த்திருப்போம், நான் வந்து அதுக்கு முன்னாடி வெறும் ஆக்ஷன் டிராமா இந்த மாதிரிதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபேண்டசியா இருக்கு, சூப்பர் பவர்ஸ் இருக்கு, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வேர்ல்டு. அது முடிக்கிற வரைக்கும் அது ஒரு தனி வேர்ல்டு தான். அது ஜாலியா பார்த்துட்டு ஃபுல்லா அந்த எண்ட் கேம் அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நல்லா இருக்கடா, சூப்பரா பண்ணிருக்கானுங்களேன்னு. ஆனா நான் அதுக்கப்புறம் எண்ட் கேமுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்பைடர் மேனுக்கு தான் தியேட்டருக்கு போனேன். ஹோம் கமிங் நினைக்கிறேன், ஹோம் கமிங் தானே வந்துச்சு இப்போ தியேட்டர்ல வந்து. ஆமா, ஃபேர் ஃப்ரம் ஹோமா ஹோம் கமிங்கா,
ஆமா ஹோம் கமிங் தான் அதுக்கப்புறம் போனேன். இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு ஃபேசினேட்டா இருக்கிற விஷயம் வந்து அதுதான். அந்த மார்வல் நம்ம என்னதான் விட்டுட்டாலும் அந்த வின்டர் சோல்ஜர் சீரிஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த லோக்கி கேரக்டர் வந்து நான் எந்த அளவுக்கு வெறுத்தேன்னா, நான் தார் பாக்குறப்ப வெறுத்தேன், டு த கோர் வெறுத்தேன். லோக்கி கேரக்டர் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப திட்டிட்டே இருந்தேன், இப்ப என்னடா இந்த அளவு அல்சாட்டியம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து மைண்ட்ல நிக்கிற ஒரே ஒரு அவெஞ்சர் கேரக்டர், பெஸ்டஸ்ட் அவெஞ்சர் கேரக்டர்னா லோக்கி தான் எனக்கு. ஏன்னா அந்த சீரிஸ் வந்து டோட்டலா மாத்திருச்சு. 12 எபிசோடு தான். அந்த லோக்கி மேல இருக்க பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. எனக்கு இப்போ வந்து நீங்க யாரு உங்களோட பெஸ்ட் மார்வல் சூப்பர் ஹீரோனாக்கா நான் லோக்கியை தான் சொல்லுவேன். லோக்கி அந்த மாதிரி ஒரு ஃபேசினேட் பண்ணிடுச்சு என்ன. மறுபடியும் மூன் நைட் இருக்கு. இப்ப என்னதான் அந்த அவனுங்க தியேட்டருக்கு ரிலீஸ்லாம் என்னதான் கொஞ்சம் டவுனா இருந்தாலும் ரொம்ப டவுனா இருக்கு. இப்ப ரொம்ப போட்டு மிஸ் மார்வல்னு வந்துட்டானுங்க, இன்கிரெடிபிள்ஸ்னு வந்தானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. ஆனா அந்த 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 ஒரு மார்வலுக்கான அந்த பேரை கெடுக்காம இருக்கிறது வந்து அந்த சீரிஸ் தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் லோக்கி சீரிஸும் சரி, மூன் நைட் சீரிஸும் சரி, அது இன்னும் ஸ்டில் ஃபேசினேட்டிங் மீ. மூன் நைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கி முடிஞ்சிருச்சு நல்லபடியா. வந்து சொல்றேன், இப்போ ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் இது ஃபேசினேட் பண்ணுச்சு எல்லாமே. இப்போ நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறேன். இப்போ ஏன் வந்து எனக்கு இந்த ஜானர் படத்து மேல ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு, ஏன் நான் என் கேமுக்கு அப்புறம் நான் வந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் போகல அப்படின்றதுக்கான வந்து ஒரு ரீசன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ரொம்ப சில்லியா தான் இருக்கும் சொல்றேன். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எலைட் குரூப் வந்து மார்வல் பார்த்ததான் அதுதான்டா சினிமா, அதுதான்டா மாசு, இங்க என்னடா படம் எடுக்கிறீங்க, தமிழ்நாட்டுல என்சியூ மாதிரி ஒண்ணு வருமா, அதாவது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிடையாது, அந்த ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல ஒண்ணு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலைட் குரூப் சுத்திட்டு இருந்து அதை பார்த்து எனக்கு ஒரு அவசியம் ஆச்சு. என்னடா நீங்க அது ஓகே தான், நல்லா தான் இருக்கு, அதுக்கு இவ்வளோ ஹைப் ஏற்றணுமா அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது வந்து எப்படின்னா, இந்த மார்வல் கம்பெனின்றது அது வந்து ஸ்டோரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் அது இயங்குற விதம் வந்து எப்படின்னா, அதுக்கு ஏற்ற ஒரு டைரக்டர் செலக்ட் பண்ணி அவங்கள ஸ்கிரிப்ட் படிக்க வச்சு அப்புறம் அவங்கள தனியாக எழுத வச்சு இது பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படி போயிட்டு இருந்ததுதான். அப்புறம் ரீசெண்டா வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு, அந்த ஸ்டோரிக்கு ஒரு மதிப்பே கொடுக்காம ரைட்டிங் போரா எழுதுறவங்க கையில போயிடுச்சோ, அதனாலதான் வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானரே வந்து டவுன்ஃபால் ஆகி எனக்கு ஒரு அவசரம் கொடுத்துருச்சோ அப்படின்ற ஃபீலிங் இருந்துச்சு. உங்களோட ஃபீலிங் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் ஆரம்பிக்கிறேன். அதுதான் முக்கியமான பாயிண்ட். எனக்கும் நீங்க சொன்னது 100% கரெக்ட். அந்த எலிட் குரூப்னு ஒருத்தவங்க சுத்திட்டு உட்காந்து மார்வல் தான் சினிமான்ட்டு பேச ஆரம்பிச்சானுங்களே, அன்னையில எனக்குமே பொறி தட்டிடுச்சு மார்வல் மேல, முக்கியமா மார்வல் மேல. ஏன்னா நமக்கு எல்லாம் என்ன தெரியல. இப்ப நான் ஒரு 6 நாள் முன்னாடி கூட லோக்கி சீரிஸ் எல்லாருமே புகழ்ந்து பேசும்போது, அதாவது நம்ம ஊர்ல ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்னு ஒரு நல்ல படம் ரிலீஸ் இருக்கும் போது அதை பத்தி ஏன் பேசாம இப்படி போறானுங்களே அப்படின்ற மாதிரி தாட் இருந்துச்சு. இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல, பட் அது ஒரு மேஜர் ரீசன். ஆமா, அதை கம்பேர் பண்ண வராங்க அந்த மாதிரி. அது நீங்க சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட். ஜெயல் ப்ரோ சொல்லிக்கிட்டோம். எனக்கு என்னன்னா, இந்த எலிட் வந்து இந்த சுத்த ஆரம்பிச்சானுங்க, மார்வல் தான் சினிமா, மார்வல் தவிர சினிமாவே இல்லை சொல்ற மாதிரி. என்ன சொல்றது, அவனை தமிழ் படத்தோட கம்பேர் பண்ணல, பட் மார்வல் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா என்ன சொல்றது, இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்த இல்லடா அதான் கரெக்ட் தான். இப்ப சினிமா இந்த புலித்தின்னு சொல்லுவாங்க, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் மார்வல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹாலிவுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மார்வல் படம் பார்க்க ஆரம்பிச்சு அடுத்து எங்க மூவ் ஆனுங்க, கிறிஸ்டோபர் நோலன் மூவ் ஆனுங்க. கரெக்டா? அடுத்து இதே மாதிரி இவனுங்க ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை ஃபார்ம் பண்றது. என்னடா இவனுங்க இவ்வளோ ஃபர்ஸ்ட் விஷயம். காஃபி வந்து ஒரு விஷயம் போட்டு உடச்சிருப்பாரு 2019 இந்த என்கேம் வந்தப்ப. வேற என்ன, மார்வல் இந்த டிசி படம் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அப்ப கை தட்டி வந்து மனசுல எதுவுமே நிக்காதுன்ட்டு அந்த சொல்றது 100% ரைட்டு. அதே சமயத்துல சில விஷயத்துல தப்பும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துல நீங்க படத்தை தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது. இதெல்லாம் மோர் தென் லைஃப் சினிமா தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொல்றது கரெக்டும் இருக்கு. ஏன்னா அது இந்த படம் பேசிக்கா மனசுல நிக்காது ப்ரோ. இதே ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி படத்துல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ன வரைக்கும் அந்த படம்லாம் ரெலவெண்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு எடுத்தா கூட அந்த படத்தோட இன்னைக்கு எடுத்தா கூட அந்த படம் நமக்கு அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் நமக்கு இப்ப வரதில்லை மார்வல்னால. அதனால அவர் சொல்ற 100% கரெக்ட் தான்.
இன்னொன்னு மார்வல் வந்து ம். ரொம்ப ஒரு டெம்ப்ளேட்டான மூவியா எடுக்க ஆரம்பிச்சாங்க ப்ரோ. இந்த பாப்கார்ன் ஃபிளிக்னு சொல்லிட்டு இந்த சேஃபர் சைடுனால ஆமா ஒரு ஆமா. ப்ராப்பரா ரைட்டிங்ல ம். ஃபோக்கஸ் பண்ணாம முக்கியமா இந்த இது வந்து சரி அதுலயும் நானே ஒரு லிபரல் சொல்லுங்க. ம். தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இந்த எஸ்டேடபிள்யூஸ் சொல்லுவாங்க சோஷியல் ஜஸ்டிஸ் வாரியர்ஸ்ன்ட்டு அதெல்லாம் ஆமா. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓவரா திணிக்க ஆரம்பிச்சாங்க. லைக் அது ஆர்கானிக்கா கொண்டு போகாம ம். திணிக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலே படம் ஓடிடும்னு ம். நினைச்சு ம். ரொம்ப என்கேம் அப்புறம் முக்கியமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சேச்சுரேஷன்ன்றது ம். ரொம்ப மோசமாயிடுச்சு அது. ம். எனக்கு அதனாலே வெறுத்துருச்சு. லைக் எனக்கு அதனாலே வெறுத்துருச்சு. அப்புறம் என்ன சொல்றது, அப்புறம் நானும் நிறைய குவாலிட்டியான மூவிஸ் எல்லாம் பார்க்க என்னடா அது இந்த மாதிரி மொக்க படத்தையெல்லாம் நம்ம ம். உட்காந்து இவ்வளவு நாள் நம்ம கை அடிச்சிட்டு ஒரு ஃபீலிங் மாதிரி ஒன்று வந்துருச்சு. என்னடா ம். அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்டா நான் இருந்து விலகிட்டேன் அப்புறம். பட் இன்ன வரைக்கும் டிசி வந்து எனக்கு ஏன் லைட்டா ஹோப் இருக்குன்னா பேட்மேனோட ஸ்டோரியில கொஞ்சம் டார்க்கா எடுத்தா இன்னும் நல்லா இருக்கு. இப்போ பேட்மேன் 2022 வந்துச்சுல, அது நல்ல ம். படம் ஆமா. தான், சூப்பர் படம். எனக்கு ஆக்சுவலி அந்த படம் இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. ம். அந்த ஆனா படம் அது நல்ல ஒரு படம் தான். ஏன்னா கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் வந்து கொஞ்சம் படம் பார்க்க தெரியாத அவங்கள கூட்டிட்டு போயிட்டேன். அவைங்க அப்பதான் ப்ரோ காலேஜுக்கு புதுசா வரேன். புதுசா வந்துட்டு அதுக்குள்ளேயே ஒரு பிளான் போடுறானுங்க. படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆஹா, படத்துக்கு போலாங்க? நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பேட்மேன் போலாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ஆஹ், டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனேன். அத வந்து அப்ப வலிமை ரிலீஸ் ஆயிருந்தேன்னு நினைச்சேன். அவன் வந்து ஆஹா. அந்த பேட் மொபைல் வச்சு இவன பிஜின்னு இது ஒரு சேஸ் இருக்கும்ல அந்த இன்ட்ரோல் சீன். பெண் பெயின் ஆமா ஆமா. அத வந்து அந்த வலிமை சீனோட கம்பேர் பண்ணிட்டானுங்க. அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுச்சு. எனக்கு ஐயோ. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் இல்ல இந்த ப்ரோ, பாட்ட நான் என்ன போட்டாரு. சொல்றேன்னா கேட்டு இந்த மாதிரி ஆளுங்க கூட நான் ஆமா. ஏத்துக்குவேன் ப்ரோ. ம். இந்த மாதிரி ஆளுங்க கூட நான் ஏத்துக்கணும்னு ம். வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நம்ம தலையில தட்டிட்டு உட்கார்றான்னு சொன்னா உட்காந்துருவாங்க. இந்த எலிட் ம். குரூப்னு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, இந்த சோசியல் மீடியா வேலிடேஷனுக்காக ம். மாடல் ம். மூவியை பார்த்துட்டு ஸ்டோரியில போறது இதாண்டா சினிமா அப்படின்னு ம். சொல்லிட்டு எனக்கு அவனுங்க தான் ம். ப்ரோ. அவனுங்க பார்த்தாதான் ப்ரோ இன்னும் எனக்கு எரிச்சல் ஆகும் ஃபர்ஸ்ட். ஆனா அதுதான் உண்மை. இவனுங்களாச்சும் ரொம்ப டேய் உட்கார்றா உன் தலை இன்னைக்கு ஒரு நல்ல படம் கொடுத்தாலும் அடுத்த ஒரு மொக்கையான படம் தான் கொடுக்க போறான், நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் வெளியில சொல்ல மாட்டானுங்க. ஆனா இவனுங்க அப்படி இல்லை ப்ரோ. ம். அவனுக்கு கான்ஸ்டன்டா ஒரு மாதிரி ம். வேலிடேஷன் சீக் பண்ணிட்டு இருக்கும் போது படத்தோட டேஸ்டே ம். சாச்சுரேட் பண்ணி விட்டுறாங்க. அவனுக்கும் டேஸ்ட்ல நம்ம தெரிஞ்சு போயிடுது. ம். அதே மாரி இது ஒரு விஷயம். அந்த எலைட்டோடயே சேர்த்து நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு ஒரு 4 பேரு ஒரு 4 அந்த எலைட் சோ கால்ட் எலைட் குரூப்ல சேர்ந்தவங்க ஒரு 4 பேரு ஒரு பீர் குரூப்பா சேர்ந்து அவைங்க பேசுறாங்கன்னா, சினிமா பத்தி பேசுறாங்கன்னா, அது வந்து ஒரு 90% மார்வெலா தான் இருக்கும். அடிச்சு சொல்றேன். மார்வல் தான் இருக்கும். உண்மையிலேயே மார்வெலா தான் ஆனா இருக்கும். இப்போ இப்போ கொஞ்சம் இல்ல இந்த குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்பிரசி பேசுறாங்க அதெல்லாம் கிடையாது. இதான் இதுதான் நான் இப்போ நான் இப்போ பார்த்தது. குறையல, ஒரு 4 குறைச்சிட்டாங்க. பேரு இப்பெல்லாம் பேசினா அடிச்சிருவானுங்க எல்லாம். ம். அதான். இப்ப இப்ப வந்து எல்லாம் இன்னொன்னு அட்வான்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நோட்டீஸ் பண்ணேன். ம், ம், ம். சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் எல்லாம் இப்ப ஃபைட் கிளப் பேர் என்ன இந்த மாதிரி ஃபைட் கிளப் மாதிரி படத்தை ட்ரெண்ட் பண்றது ஐயோ! இப்ப அந்த மாதிரி அவன் ஒரு நினைச்சு பையன் போயிட்டாங்க. அவன் டைலர் டூடுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு இருக்கான். எனக்கு டைலர் அது ஒரு பயம் மச்சான். ஐயோ! அந்த படமாவது எங்களுக்காவது விட்டு வைங்களா? அனிமேவே இதுதான் ஆல்ரெடி நாசம் பண்றாங்க. கரெக்ட். ஏன்னா நம்ம துணிக்கடையில நின்னுட்டு ஒருத்தன் நான் தான் உச்சுமாக்கின்றான். ஆமா அதெல்லாம் ஆமா பார்க்கும்போது உசுமாக்கி ம், அதெல்லாம் சொல்றாங்கதான். இல்ல வந்து ம், உண்மையா அதான் இப்ப நம்ம வந்து ஒரு அந்த இந்த எலைட் ஆடியன்ஸ்னா ஆப்வியஸா அவங்க அதுதான் மார்வல் தான் சினிமான்னு பேசுவானுங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ம், டிசிக்கும் ஈக்குவலா இருக்கும். ஆனா டிசில ஒரே ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டன்டா அவனு நடக்கும். என்னன்னா நம்ம அந்த ம், கண்டென்ட் பார்த்தாக்கா அது வந்து அது அது வந்து அது நாட் ஃபார் எவ்ரி ஒன் டிசி. அது எனக்கும் நிறைய ஃபிலிம்ஸ் டிசில ம், நான் பார்க்கல. பட் இருந்தாலுமே அந்த பேட்மேன் ம், அந்த அந்த தனியா அந்த இதை எடுத்துட்டாலே அது எல்லாமே வந்து ம், பர்ஃபெக்டா இருக்கும். அது வந்து நாட் ஃபார் எவ்ரி ஒன் இருக்கும். அது ம், ம், கமர்ஷியலைஸா ரொம்ப நிறைய இருக்காது. நிறைய ஆடியன்ஸ் அது போய் ம், ஒயிட்டா ரீச் ஆகாது. ஆனா டிசிக்குன்னு ஒரு ம், பர்டிகுலர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. மார்வலுக்கு வந்து என்ன ம், ஆயிடுச்சுன்னா மார்வல் வந்து அதுதான் என் கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் உள்ள போனேன். நான் உள்ள போனதை ம், மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். பட் நான் ம், ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சினிமா எனக்கு வெறுப்பாயிடுச்சு. ம், சப்கான்சியஸா நிறைய நிறைய நம்ம ம், நிறைய அப்ப நான் சினி ஃபீல்ட அது அது இது பண்ணி இருந்ததுனால நிறைய அந்த ம், கொரியன் டிராமாஸ் அந்த சீரீஸ் எல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த சீரீஸ் அந்த அந்த ம், விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ வந்து இவனுங்க அந்த ம், அந்த இவனுங்களோட அந்த அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே என் மைண்ட்ல சப்கான்சியஸா நான் வேற ஒரு படம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாலிவுட் படம் எதனா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம், நம்ம இவர் சொன்னார்ல டாக்ஸி டிரைவரே நான் ரீவிசிட் பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ம், டாக்ஸி டிரைவர் இப்போ வரைக்குமே டாக்ஸி டிரைவர் ஒரு மாஸ்டர் பீஸ் தான். அது யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அந்த இடத்துல அது ம், அடைஞ்சிருச்சு. ம்,
நான் இப்ப டாக்ஸி டிரைவர் பார்க்கும்போது இதுதான்டா நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம இன்னும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் மார்வலுக்கு. நம்ம சூப்பர் ஹீரோ கான்செப்ட் நோக்கி போயிட்டு இருக்கோமே. அதுல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்? அதுல எதுவுமே கிடையாது. அது நீங்க வந்து எதுவுமே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஒரு அது ஒரு ரோல். ஆமா, அது ஒரு ஸ்டார். இங்க விஜய் அஜித் மாதிரி அங்க அயன் மேனு, ஸ்பைடர் மேன், அதுதான் பேசிக் கான்செப்ட். அது மாதிரிதான் இருக்கும் அங்க. நீங்க சொல்றதுதான் இப்போ மார்வல் தான் சினிமா, மார்வல் எடுக்கிறாங்க பாரு, அங்க பண்றானுங்க பாரு அப்படின்றது வந்து எண்ட் கேம்ல வந்து நமக்கு தெரிஞ்சது. அப்பதான் நம்ம உள்ள என்டர் ஆகிறோம். ஆனா அவனுங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சானுங்கல்ல எல்லா படத்துக்கும். அதுக்கப்புறம் எந்த படமே ஓடவே இல்லை, லிட்டரலா ஓடவே இல்லை. நான் தான் ஸ்பைடர் மேன் மட்டும் ஏன் பார்த்தேன்னா, ஸ்பைடர் மேன்ல வந்து ஒரு 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 நல்ல கொஞ்சம் ஒரு ஓகேவான ஒரு இதா இருக்கும். மத்த இதெல்லாம் பார்க்கும்போது நான் வேற எதுவுமே பார்க்கல. ஸ்பைடர் மேனோட முடிஞ்சிருச்சு. சரி, அதுவுமே நம்ம டாபி மெக்யூர் எல்லாமே வந்துருந்தேன்னு சொன்னாங்களா, அந்த 3 ஸ்பைடர் மேன் யுனைட் ஆறானுங்க. அது ஒரு ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படி கொண்டு வரானுங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுதான். ஆனா அந்த அவெஞ்சர்ஸ் மார்வல் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சு நான் போயிட்டு இருந்த ரூட்டை மிஸ் பண்ணிட்டேன். உண்மையா அதான் நிறைய பேர் திட்டினானுங்க, என்னடா அவெஞ்சர் எல்லாம் பாத்துட்டு இருக்க, இதெல்லாம் பாக்குறேன் என்னடா அப்படிங்கிறானுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிலீவ் ஆகி வந்ததுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. அதுதான், வெறும் ஃபேன்ஸ் மட்டுமே நம்பி இறங்கிட்டானுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் இதா இருந்தது. ஒரு மேல போவானுங்க, கீழே வருவானுங்க, ஒரு நல்ல நல்ல ஒரு பிலிம் பண்ணுவானுங்க. இப்போ மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் அந்த நம்ம தலைவன் நடிச்சிருப்பான்ல, அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சீரிஸே கொஞ்சம் அவேவா இருக்கும். மார்வல்ல இருந்து கொஞ்சம் அவேவா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நார்மலா தான் பண்ணிருப்பானுங்க. சோ அந்த மாதிரி கதையவே தூக்கி ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் எது பண்ணாலும் ரசிப்பானுங்க. அந்த எண்ட் கேம்ல அவங்களுக்கு வந்து ஒரு இல்ல உண்மையா அந்த எண்ட் கேம்ல வந்து அவனுங்களுக்கு எண்ட் கேம்ல வந்த குதிகொழுப்பு தான் அவனுங்களுக்கு. அவனுக்கு வந்து ஒரு ருசி கண்டுட்டானுங்க. ஓகே, என்ன இவ்வளவு கொண்டு வரானுங்க, இவ்வளவு கலெக்ஷன் வருது, அப்ப ஃபேன்ஸ் தானே நமக்கு டார்கெட்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் என்ன என்ஜாய் பண்றானுங்களோ அதை நோக்கி விட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மார்வல் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தது. நம்ம வெளில இருந்து உள்ள போனோம்ல, ஒரு நார்மல் சினிமா, ஒரு இதுதான் சினிமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஹீரோ ஜான்ராக்கு போறப்போ நமக்கு சுத்தமா அது எடுபடவே இல்லை. என்னடா நீங்க இதுதானடா அங்கேயே காமிச்சிருக்க, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா அதுல. அவனுங்க எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டானுங்கல்ல. இப்போ லோக்கி நான் ஏன் கொண்டாடுறேங்கிறப்போ, லோக்கில ஒரு ஒரு அதான் எனக்கு பர்சனலா வந்து அந்த லோக்கி கேரக்டர் எப்படி அதை கொண்டு வந்தானுங்க, அந்த கேரக்டர் ஆர்க்கும் சரி, அவனுங்க எப்படி ரொம்ப பேடாஸ் கேரக்டர் அவன் லோக்கி. அத ஆர்க்கு வில்லனே அவன் தான். சோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவனுங்க இப்ப எங்க கொண்டு போய் வச்சிருக்கானுங்கும் போது அது சீரியஸா கொஞ்சம் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா ஓகேன்னு சொல்ல முடியாது, அது நல்லாவே இருக்கு. மூன் நைட்டும் அப்படிதான். மூன் நைட் வந்து ஒரு பேட்மேனை வந்து மார்வல் கொண்டு வந்து அதுல இவனுங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தா எப்படி இருக்கும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். நீங்க சொல்ல போனா எப்படி நம்ம பேட்மேனை பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பேட்மேன் சூப்பர் ஹீரோங்கிறத தாண்டி அவன் பர்சனல் லைஃப்ல என்னவா இருக்கான், பேட்மேன் யாரு, எப்படி இருப்பான் அப்படின்றது நமக்கு இன்னும் நிறைய கனெக்ட் ஆகும். சேம் அதான். அதுலயுமே ஃபைட் கிளப் மாதிரி மூன் நைட்லயுமே ஆல்டர் ஈகோ கான்செப்ட் தான் இருக்கும். சோ எல்லாமே கொஞ்சம் சரி, ஓகே, இவனுங்க கொஞ்சம் தியேட்ரிக்கலா போகாம, அதுதான் லோக்கி மூன் நைட்டுமே அவனுங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா தியேட்ரிக்கலா அனுப்ப மாட்டானுங்க பாருங்க. இது ஒரு பிலிமா எடுத்து விடலாம், ஆனா அது அவனுக்கு தேவையில்லை. அவன் இதை ஓடிடிக்கு மூவ் பண்றான், இதெல்லாம் ஓடிடிக்கு அனுப்பி விட்டுறான். அவன் இன்னும் அவன் ஃப்ராடு பண்றத வந்து மிஸ் மார்வல் ரிலீஸ் பண்றான், என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. தேவையில்லாத ஒரு 10 படம் வந்துருச்சு இப்ப மார்வல்ல பாத்தீங்கன்னா. இங்கெல்லாம் எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வாட்ச் பண்ற லெவலுக்கு இருக்கிற படம் லோக்கி சீரிஸ். லோக்கி அது மூன் நைட்லாம் ஓடிடிக்கு அனுப்பி அவனுங்க பிரிச்சு அனுப்பிடுறானுங்க, நீங்க இங்க இதை பாத்துக்கங்க, ஓடிடியை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்தே ஒரு இதுதான் அவனுங்க டவுன்ஃபால் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஃபேன்ஸ்க்காக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அவங்களோட இதை. ரைட்டிங்லயுமே நிறைய குப்பை எல்லாம் வந்திருக்கு. அதான் இப்ப வந்து ஜோல் என்ன சொல்லியிருந்தார்ல, இப்போ இந்த இந்த சோகால் எலைட் குரூப் வந்து இந்த சைடு ஃபைட் கிளப் வரைக்கும் வராங்க அப்படின்றத பத்தி ஒன்று பேசியிருந்தாங்களா. ஸோ நாங்கள் வந்து கில்லர்ஸ் ஆஃப் லவ் பார்க்கும்போது அது ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். நான் பார்க்கும்போது நான் என் அப்பாவோட போயிருந்தேன். அப்போ வந்து பக்கத்துல வந்து இந்த சோக்கல் ஒரு சில பேர் இருந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. ப்ரோ மார்டின் ஸ்கார்சியா ஷட்டர் ஐலாண்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கன் சாங் இங்கிலீஷ்ல ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போதே வந்து ஓரளவுக்கு தூங்கிட்டாங்க. ஏன்னா நான் போனதே ஒரு 10:30 மணி ஷோ ராத்திரி.
முடிச்சுட்டு நீங்க கீழே வரும்போது நீங்க மார்டின் ஸ்கார்சி வந்து கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்டா அப்புறம் நீங்க வந்து எப்படி சொல்றது? அது வந்து அது வந்து நிலேஷ் அந்த இந்த ஆப்பன்ஹைமர் போயிட்டு என்னடா குண்டு வெடிக்கலன்னு போஸ்ட் போட்டிருந்தானுங்கல்ல. என்னடா படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு இன்னும் குண்டே வெடிக்கல. இல்ல இல்ல அவன் அவன் அந்த அவன் வந்து அட்லி வரைக்கும் கொண்டு போயிட்டான் ப்ரோ. இந்த படத்தை வந்து அட்லி எடுத்திருந்தா நீங்க எல்லாம் காரி துப்பிருப்பீங்க அப்படின்னு. அப்ப வந்து ஏங்க இவனுங்க வந்து இப்ப லியோ ரிலீஸ் ஆச்சு என்ன நினைச்சீங்க? இப்ப லியோ வந்து பீட் பண்ணிடுச்சு, அது ஓகே தான், அது கலெக்ஷன் வைஸ் அது பீட் பண்ணிடுச்சு கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூணு இதுல. ஆனா இவனுங்க என்னென்னலாம் பேசினாளுங்க ஸ்கார்சிசி. இல்ல இல்ல இதுல வந்து அது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவனுங்க என்ன சொன்னாங்க, அப்போ போகும்போதே பேசியிருந்தாங்க. நான் வந்து மார்டின் ஸ்கார்சி வந்து இந்த நேமை யூஸ் பண்ணி ஒரு 4 இடத்துல கொடுத்திருக்காங்க கன்ஃபார்மா. இப்போ 4 இடத்துல பேசும்போது ப்ரோ அந்த படம் ப்ரோ மார்டின் ஸ்கார்சி ப்ரோ படத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் ஷோராவே சொல்லுவேன். அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இதுக்குதான் நம்ம ஸ்கார்சி படத்துக்கு வரக்கூடாது, டாரண்டினோ படத்துக்கு வரணும், அங்கதான் வந்து ரத்தம் தெரிக்கும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டேன்னா அதுவுமே அங்கதான் வாயிலே வெட்டுவாங்க. டாரண்டினோ படத்துக்கு சொல்லிட்டு எங்க போவானு நமக்கு தெரியாது. லோகேஷ் விக்ரம் எடுத்த படம் மாஸ்டர் அந்த மாதிரி சைடு போயிடுவானே இவனுங்க. அதுதான் 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 அது அது வந்து டிஃப்ரெண்டா புளுத்தியா ஆகணுங்கிறது மாதிரி. டாரண்டினோ யாரு, ஸ்கார்சிசி யாரு? உண்மையாவே ப்ரோ இது உங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒருத்தன் சினிமாவை அட்மையர் பண்றான்னா ஸ்கார்சிசி வேற டாரண்டினோ வேறன்னு அவன் நம்பர் ரேங்கிங் பண்ண மாட்டான். என்னோட பர்சனல் அதுதான். உங்க எல்லாருக்குமே அப்படிதான். டாரண்டினோ இங்க, ஸ்கார்சிசி இங்க, அதனால நான் இங்க, டேவிட் பின்ச்சர் இங்கன்னு சொல்லிட்டு எவனுமே யாரையுமே ரேங்க் பண்ண மாட்டான். மேபி அவன் பர்சனல் ஃபேவரட்டா இருக்கலாம். டாரண்டினோ விட ஸ்கார்சிசி அவனுக்கு பிடிக்கலாம். ஆனா டாரண்டினோ விட ஸ்கார்சிசி இங்க பெட்டரு, ஸ்கார்சிசியை விட டாரண்டினோ பெட்டர்னு அவனுமே இங்க டிபேட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாமே அண்டர் தி ஒன் லைன் கீழே வந்துருவானுங்க எல்லாரும் உண்மையா இருக்கிறவனுங்க. ஓகே ஓகேங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வந்தோம் டைரக்டர்ஸ் பத்தி. அவன்கிட்ட இது மென்ஷனே பண்ணி ஆகணும்னு நினைச்சேன் இந்த எலைட் குரூப் பத்தி. இப்போ வந்து ஃபாய்க்கு நல்லா ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட வந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட் இப்போ வந்து அந்த ஜானர்ல இப்போ 2023 கரண்டா வந்த படங்கள்ல வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அது ஒரு அவசியம் மாதிரி இருக்கா இல்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி 2023 இல்ல பொதுவாவேவா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எம்சியூ ஃபேஸ் 4 வச்சுக்கோங்க, எம்சியூ ஃபேஸ் 4ல டிசில இப்போ ரீசெண்டா வந்தது, அதுல என்ன வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? நான் வந்துட்டு லைக் சீரியஸா எப்படின்னா எம்சி வந்து அந்த இன்ஃபினிட்டி சாகா இருக்கும்போது அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அந்த அந்த லைக் அந்த ஸ்டோரிஸ் டீல் பண்ணும்போது நான் வெறித்தனமான ஃபேன். ஒரு எம்சியூ மூவி இல்லாம ஒரு எம்சியூ எந்த ஷோ எதுவுமே விடாம பார்ப்பேன். லைக் அந்த மாதிரி வெறித்தனமான ஃபேன். ஆனா என் கேம்ல பீக் ஆச்சு. ஆனா வசீம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் என் கேம் பீக் ஆனதுக்கு அப்புறம் லைக் அப்படி ஒரு பீக்கு அப்புறம் எல்லா படமுமே அந்த மாதிரி பீக்கா எதிர்பார்க்கறாங்கதான் தவிர லைக் வந்துட்டு ஒரு ஸ்டோரி பில்டிங்ல மார்வெலே லைக் எம்சியூவே வந்து ஃபோக்கஸ் பண்ணல. லைக் என் கேம் மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இப்ப அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரீசனா வந்துச்சு குவாண்டமேனியா, ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா. அதுல வந்துட்டு லைக் வந்துட்டு கான்செப்டே ஒன்றும் பெருசு இருக்காது. ஆனா அந்த ஹை கொண்டு வரதுக்காகவே ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணி அந்த அது முடிஞ்சிடும். ஆனா அந்த ஹை கிரியேட் பண்றதுக்காகவே வந்துட்டு ஒரு தேர்ட் ஆக்ட் வந்துட்டு ஒரு எபிக்னஸ் கொண்டு வரதுக்காகவே ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட எல்லா படமுமே இருக்கும். லைக் எல்லா ரீசனா வந்து எல்லா எம்சியூ படமுமே அப்படிதான் இருக்கும். நோவே ஹோம் அப்படிதான் இருந்துச்சு, ஸ்பைடர் நோவே ஹோம். ஆனா அதை நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, அதை நான் படம் சொல்ல மாட்டேன், அது ஜஸ்ட் ட்ரிபியூட்னு சொல்லுவேன். லைக் வந்து ஒரு பழைய ஸ்பைடர்மேனை கொண்டு வருது அந்த மாதிரி அத நீங்க ஸ்பைடர்மேனை நீங்க மார்வல்னு சொன்னீங்கன்னா சோனிகார சண்டைக்கு வந்துரும். எதுலயுமே சேர்க்க முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஹீரோ மூவின்னு சொல்ல முடியாது. ஃபேன் சர்வீஸா பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதினு ஒரு 18 மினிட் ட்ரிபியூட் வீடியோ போடுவாங்கல்ல யூடியூப்ல, அது ஒரு 3 ஹவருக்கு போட்டா எப்படி இருக்கும்னா ஸ்பைடர்மேன் போட்டு ஒரு நான் ஒரு இதுல அந்த மாதிரிதான் ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒண்ணு கேக்குறேன், எனக்கு டக்குன்னு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு இப்ப பேசும்போது. ஏன் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முக்கியமான பாயிண்ட், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஏன் அது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்பார்ட் ஃப்ரம் கனெக்ஷன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் இது எல்லாமே? ஏன்னா அதோட எல்லா கேரக்டர்ஸுமே ஆர்க் ஸ்டார்டட் லைக் சின்ஸ் 10 years பேக் அந்த மாதிரி.
ஒரு எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ராபர்ட் டவுனி இப்போ வந்து டோனி ஸ்டார்க் எடுத்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு தனக்காக உள்ள கேரக்டர் லாஸ்ட்ல செல்ஃப்லெஸ்ஸா மாறுற ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா அவன் எப்போதுமே லைக் ரைட்டிஸ் தான் இருப்பான். பட் ஸ்டில் அது ஒரு ஆர்க் வந்துச்சு. லைக் வந்துட்டு டோனி ஸ்டார்க்கவே கேட்கற மாதிரி லைக் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டு கடைசியில அவனே வந்துட்டு பெருசா நினைக்கிற மாதிரி. இது ஒரு வேரியஸ் கேரக்டர்ஸ். பட் எல்லா கேரக்டர்ஸுமே என்ன சொல்றது ஒரு பில்டப், ஒரு 10 year பில்டப். இப்போ வர எல்லா சூப்பர் ஹீரோ மூவிஸுமே சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸையுமே ஒவ்வொரு தடவை பார்த்து ஆர்கேசம் ஆகும். அதுல ஓவராலா ஆர்கேசம் ஓவராய் வெடிச்சு ட்ரிபியூட்ராவுக்கு உண்மையாவே அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க கேம்ல. சதன் வந்து என் கேம்ல தான். ஆமா, ஒரு 10 year பில்டப் ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணி வந்து ஒரு எண்ட் ஒரு ஹைக்கு வரும்போது அப்படி நல்லா இருக்கு, பார்க்க ஃபீல் குட்டா இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு இப்போலாம் ரீசெண்டா என்ன நடக்குது, ஒரு 2-3 மூவிஸ் எல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் மூவில ஒரு பெரிய ஹை அச்சீவ் பண்ணிட்டு ஒரு தேர்ட் மூவில ஒரு இன்னொரு ஹை, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கு. கேரக்டர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரீசெண்டா நம்ம சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் தான் ரொம்ப ஓக் ஆயிடுச்சு. அதான் அதை பத்தி தான் பேசுவோம். இந்த சோ கால்ட் எலைட் குரூப் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல தப்புன்னு சொல்லல, ஆனா அத ஆன் டு தி ஃபேஸ் போர்ட்ரே பண்றதுதான் தப்புன்னு இல்ல, அது ரொம்ப பிளாட்டண்டா தெரியுதுன்னு சொல்றேன். மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குங்க, அதான் வேற ஒண்ணு இல்லை. அதனாலதான் படத்தையும் ப்ராபகண்டா தனித்தனியா வைக்கலாம்னு தான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ வந்து அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு முக்கியமா புரிஞ்சது என்னன்னா, இப்போ இந்த இன்ஃபினிட்டி சாகா சக்சஸா கொண்டு வந்தது என்னன்னா, தானோஸோட கேரக்டர் எப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்கோ அப்பதான் வந்து நீங்க எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ். அதான் அதான் சோ அது வந்து இப்போ இருக்க இந்த கேங்ல எல்லாத்தையும் எனக்கு கேங் பார்த்தா எனக்கு ஒரு இதே இல்ல, எனக்கு ஒரு ஒரு பயமே கிரியேட் ஆகல. அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இவனுக்கு யூஸ்வல் டெம்ப்ளேட்ல அதே மாதிரி ஓட்டிட்டா போதும் அப்படின்ற வந்து ஒரு லேசிங் ரைட்டிங் தான் காரணம். இதுல வந்து இப்ப நான் புதுசா என்ன பேசணும்னா, இந்த சூப்பர் ஹீரோனாலே நல்லவன் அப்படின்ற கான்செப்ட் இதை வந்து உடச்ச ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பாய் சீரிஸ். ஒரு ஆன்டி ஹீரோ இல்ல வந்து ஒரு வில்லன். இதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாய்ஸ் ஆக்சுவலி காமிக்கே பாத்தீங்கன்னா காமிக் ஆக்சுவலி நல்லா இருக்காரு நிஜமா. பாய்ஸ் வந்து டிசியோட ஒரு என்ன சொல் சைல்டு பிரான்சைஸ் மாதிரி தான் ஆக்சுவலி அது. ஆனா காமிக் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா காமிக் வந்து ஒரு சூப்பர் ஹீரோட ஒரு மாக்கரி, சூப்பர் ஹீரோ ஜேர்னலோட ஒரு மாக்கரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனா காமிக் வந்து ரொம்ப எஜ்ஜியா முடிச்சிருப்பானுங்க. எஜ்ஜினா என்ன சொல்றது, எல்லாரையும் சாவடிக்கிறது, போட்டு கண்ட மணிக்கு கொள்றது, ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் இருக்காது, ப்ராப்பரான கேரக்டர் ஆர்க்குன்னு இருக்காது. இப்ப நம்ம லொகேஷன் என்ன பண்ற, திடீர்னு அங்கங்க ரெஃபரன்ஸ் சொல்றாருல, அந்த மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, தேவையில்லாம ஒரு கேரக்டரை கெட்டவனாக்குறது. ஆனா அந்த காமிக் வந்து அந்த சீரீஸ் இருக்குல்ல, சீரீஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃபர் ஆனிச்சு, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்தனா, இப்ப கேப்டன் அமெரிக்கா எடுத்தீங்கன்னா இப்ப சோல்ஜர் பாய் ஒருத்தர் இருந்தான், கேப்டன் அமெரிக்கா எடுத்தீங்கன்னா சோல்ஜர் பாய் ஒருத்தர் இருந்தான், அப்படியே கவுண்டர் பார்ட் மாதிரி கவுண்டர் பீட் கேரக்டர் மாதிரி இங்க. அப்புறம் நம்ம ஹோம்லேண்ட்ல எடுத்தீங்கன்னா சூப்பர் மேனோட மாக்கரி, அது கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம பிளாக் மேன் வந்து பேட்மேனோட மாக்கரி. இந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல, அதுதான். இந்த மாதிரி எல்ஸ்வேர்ல்ட் ஸ்டோரிலாம் வந்து டிசி நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த இன்ஜஸ்டிஸ், இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் மேன் வந்து பயங்கர கெட்டானாக்கி பேட்மேன் வந்து அவனுக்கு எதிராக சண்டை போட விட்டுருவானுங்க. இந்த இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் மேன் வந்து ஹிட்லர் மாதிரி ஒரு டிக்டேட்டர் ஆகி, டிசி நிறைய அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா மார்வல் பெருசா அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஆனா டிசி ரிஸ்க் எடுத்தாலுமே ஆமா டிசி என்ன சொல்றது, டிசி ரிஸ்க் எடுத்தாலுமே அப்பயே ஒரு சூப்பர் ஹீரோக்கா ஃபைட் இருக்குமே தவிர சூப்பர் ஹீரோஸ் ஹியூமன்ஸ் அந்த ஒரு ஃபைட் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆனா பாய்ஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, சூப்பர் ஹீரோஸ்னால இப்படிதானே இருப்பானுங்க, இவனுங்க சரியா அவனுங்க நீங்க வளர்க்கலனா இப்படிதானே வருவானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலா டிஃபரெண்டான ஜேர்னல் கொண்டு வந்துச்சுல்ல. இப்ப பில்லி புச்சர் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ப்ராப்பர் ஹியூமன் தான் பில்லி புச்சர், இவனுங்க ஹியூமன்ஸ். இது வந்து ஹியூமன்ஸ் வர்சஸ் சூப்பர் ஹீரோஸ் கொண்டு போறாங்களே, அங்கதான் ஆக்சுவலி ஜெயிச்சிச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஹீரோஸ் ஆர் நாட் மென்ட் டு பி குட், அவ்வளவுதான். நீ அவனை எந்த அளவுக்கு கொண்டு போறியோ அது உன் இஷ்டம். ஆனா நீ அவன் ரைட்டா நீ அவன கேரக்டர் ப்ராப்பரா பில்ட் பண்ணனா ஒரு படி மேல போய் கமர்ஷியலைஸ் ஆக்குனது, அது அவனுக்கு எவ்வளவு கமர்ஷியலா அதை டீல் பண்ண
அந்த வார் ப்ராப்பரா கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே ஆர்கானிக்கா இருந்துச்சு, எதையுமே திணிக்கல, எதையுமே ஒரு மாதிரி வைக்கணும்னு வச்ச மாதிரி இல்லை அதுல. பாய்ஸ் இந்த ஓட் வந்துட்டு இந்த ஓட் கம்பெனி இருக்குல்ல, அது வந்துட்டு ரிப்ரசென்ட் பண்றதே வந்துட்டு எம்சியூ டிசி கம்பெனிஸ் தான். அவங்க எப்படி கேபிடலைஸ் பண்றாங்க ஃபிலிம் ஃபிலிம்ஸ் அதான். ஆனா இன்னொரு விஷயம், பாய்ஸ் வந்துட்டு நான் ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அது ஒரு சட்டாரிக்கல் ஷோ தான். எனக்கு எண்டாவது டே எனக்கு வந்து மார்க் பண்ற சீரிஸ் தானே. அதான் மார்க் பண்ற சீரிஸ். எனக்கு எண்டாவது டே அது வந்து சர்க்காசம். லைக் ஒரு தமிழ் படம், அந்த தமிழ் படம் சிவா தமிழ் படம் பார்த்து தான் எனக்கு ஃபீல் ஆகும். அது எனக்கு வந்து சீரியஸாவே தோணாது. ஆனா மாக்கரியா இருந்தாலும் அது ஒரு ஹார்ட் பீட்டிங்கா இருக்குல்ல, கொஞ்சம் சீரியஸான டோன்ல தானே இருக்கு. அது ஜோக்கரா இருந்தாலுமே அதேதான். அது கரெக்ட். அது நான் என்ன சொல்றேன், அது சட்டையர் பக்கம் போகுங்கிற. லைக் வந்துட்டு அது ஒரு சீரியஸான சூப்பர் ஹீரோ சைடு வராது, சட்டையர் தான். அது மாக்கரி அந்த மாதிரி தான் வரும். அது நல்ல இல்லைன்னு சொல்லல. ஆனா யார கொஸ்டின் பண்ணிருப்பாங்கன்னாக்கா, அந்த மார்வல் நம்ம சூப்பர் ஹீரோஸா பாக்குறோம். அவங்க ஆமா, நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஃபேன்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, அவனுங்க என்ன பண்ணாலுமே நம்ம என்ஜாய் பண்றோம். அவனுங்க எவ்வளவு மோசமானுங்கன்ற மாதிரி ரொம்ப டார்க் சைட் ஆஃப் தி சூப்பர் ஹீரோஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பானுங்க. அதுல வந்து நம்ம இவர் வந்து ஹோம்லேண்டர் வந்து அந்த சுட்டு பொசுக்கிறப்ப வந்து அவனுக்கு வந்து கிளாப் போடுவானுங்க. அந்த சோலே பாய்ஸோட சோலே அதுதான். ஹோம்லேண்டரோட கேரக்டர்னால இது ஒரு மார்க்கரியா இருந்தாலுமே அது ஒரு சீரியஸ் நாட்டா கொண்டு வந்தாங்களே, அங்கதான் அவனுங்க ஜெயிச்சது. நிலேஷ் நான் ஒன்று சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இப்போ அந்த பாய்ஸ் சீரிஸே இருக்குல்ல, இந்த டோன் வந்து எல்லா சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கும் செட் ஆகாது. இட்ஸ் செப்பரேட் ஜானர் மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதா? மார்க் பண்ண ஒரு ஜானர். ஒரு பெர்ஃபெக்ட் சூப்பர் ஹீரோ ஒரு மூவியோ பிரான்சைஸ்னு சொன்னா, லைக் ஒரு எமோஷனல் பீட்ஸும் சரி, எல்லாமே சரி. இது இப்போ பாய்ஸ் என்ன நடக்கும், திடீர்னு ஹோம்லேண்ட் செத்து போற மாதிரி காமிப்பாங்க, அடுத்த வாட்டி ஒரு வேற ஏதோ ரீசன் கொண்டு வராங்க, செட் ஆயிரும். ஓகே, அவ்வளவுதான். அது எல்லாமே வந்து அது ரெப்ளிகா தான். மார்வல்ல அப்படிதான் நடந்திருக்கும். இவனுக்கு வந்து நியூயார்க்கை டெஸ்ட்ராய் பண்ணிடுவானுங்க, அடிச்சு போட்டு நொறுக்கிட்டு. ஆமா, பாய்ஸ்ல வந்து என்ன காட்டுவானுங்கன்னா அது எப்படி கிரியேட் பண்ணிருக்கானுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுல எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆறானுங்க. சோ இத டீப்பர் லேயரா அனலைஸ் பண்ணிருப்பாங்க. மாக்கரி ஆஃப் எம்சியூ அண்ட் டிசியூ தான். ஆமா, எல்லா சூப்பர் என்ன சொல்றேன், எம்சியூ டிசியூவே அவங்க பெர்ஃபெக்ட் சூப்பர் ஹீரோ மூவிஸ் எடுக்கலங்கறேன் அந்த மாதிரி சொல்றேன். ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா வந்துட்டு ஒரு எமோஷனல் ப்ராப்பர் மோட்டிவேஷன் வேணும், ப்ராப்பர் எமோஷனல் பீட் வேணும், ப்ராப்பர் கேரக்டர் ஆர்க் வேணும், அண்ட் செட்டிங் ஷுட் பி பிலீவபிள். ஜஸ்ட் வந்தா நல்லவன் வந்தா காப்பாத்தனா அப்படின்னு மாதிரி இருந்தா எல்லாருமே எல்லா படம் ஒரே மாதிரிதான் இருக்கும். எனக்கு வந்து பாய்ஸ் தான் வந்து எனக்கு என்னமோ ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணும் எப்பவுமே. அது நம்ம எம்சியோட டவுன்ஃபால பாக்குறோம், அதுக்கு ஈக்குவலா இங்க பாய்ஸ்ன்ற சீரிஸ் வந்து ஒரு டாப் லெவல்ல போய் உட்காருது. எல்லா சூப்பர் ஹீரோஸுமே மார்க் பண்ற ஒரு சீரிஸ் வந்து டாப் லெவல்ல உட்காரும் போதுங்கிறது நம்ம மைண்ட் என்னமோ அததான் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதுதானே. இப்போ யாருமே இப்ப சூப்பர் ஹீரோஸ் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றது, இட்ஸ் டேஞ்சர் கால் ஃபார் எம்சியூ அண்ட் டிசியூ. ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப திருத்திக்கணும், அவங்க ஒழுங்கா பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு அவ்வளவுதான், ஓடாது அந்த மாதிரி. இன்னும் சூப்பர் ஹீரோ வச்சுட்டு சூப்பர்மேனை வச்சுட்டு நம்ம அயன்மேனை வச்சுட்டு இப்போ ரீசெண்டா வர சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல நான் எல்லாத்தையும் பாக்குறது என்னன்னா கிளீஷேனா அப்படி கிளீஷே. நெக்ஸ்ட் என்ன டயலாக் சொல்ல வராங்கன்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதான் ப்ரோ, அவனுக்கு ஃபேன்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த ஸ்டோரிஸ் எந்த அளவுக்கு கிளீஷேனா, லைக் அதான் சொல்றேன், லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, என்ன சொல்ற, இன்வெஸ்டும் பண்ணல டைம் ரைட்டிங்ல. ஆமா, டயலாக்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணல டைம். படத்துல ஒரு இப்போதைக்கு ஒரு 10 படம் வந்திருக்குமா, எண்ட் கேம்க்கு அப்புறம் ஒரு 10-11 படம் வந்திருக்கும். அவ்வளவு ஒரு 6-7 கேரக்டர் நியூ கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்களா, நிறையவே வந்திருக்கும். அதுதான், அதுல எல்லா கேரக்டரையுமே அவனுங்க புதுசு புதுசா கொண்டு வராங்க. சான்சி கொண்டு வராங்க, நிறைய எல்லாத்தையும் அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் மார்வல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது இவனுங்களுக்கு பிடிக்கல. நீங்க என்னடா இதெல்லாம் கொண்டு வரீங்க? கேப்டன் மார்வல் பார்த்தோம், அயன்மேன் பார்த்தோம், ஜாலியா இருந்துச்சு. அல்க பார்த்தோம். இல்ல ஆர்கானிக்கா பில்ட் பண்ணிருந்தா யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. லைக் ஒரு ஆர்கானிக்காவே இல்ல. லைக் வந்து எப்படின்னா ஏதோ இவங்களை வச்சு கேஷ் கிராப் பண்ணலாம், அடுத்த ஒரு இவங்க 2 பேரும் கொண்டு வந்தா அடுத்த 10 படத்துக்கு நல்ல வசூலாச்சு அப்படின்னு தான் இருக்கும்.
இவன் அந்த அயன்மேன் இல்லாதான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேரக்டர் ஏதோ கொண்டு வந்திருந்தானுங்களே. இப்ப அயன்மேனுக்கு பதிலா சம்திங் ஏதோ வருதுன்னு சொல்லியிருந்தானுங்களே. அயன் ஹார்ட் அது வந்து இல்ல, அதுதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் மேக் பண்ண படம் தான் எக்ஸ்மேன் மூவிஸ்ன்னு கூட ஓரளவு சொல்லலாம். என்னைய பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் மேக் பண்ணது வந்து ஸ்பைடர்மேன் 2 தான். ஸ்பைடர்மேன் 2 வந்து இன்ன வரைக்கும் பார்த்தாலும் அந்த எபிக்னஸ் ஃபீல் ஆகும். அந்த படத்தோட டெம்ப்ளேட் தான் அந்த படம் வந்து எவ்வளவு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2004 சமயத்துல இருந்துச்சு. என்ன சொல்றது, அந்த படத்தோட டெம்ப்ளேட் தான் இப்போ 20 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 20-19 இயர்ஸ் ஆயிடுச்சா. அந்த படத்தோட டெம்ப்ளேட் தான் இவங்க வந்து ஸ்பைடர்மேன் 2 வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃபெக்ட் சூப்பர் மூவினா இந்த டைம்ல கூட நான் சொல்லுவேன். ஸ்பைடர்மேன் 2 1 கூட கிடையாது, 3 கூட இருக்குது. ஸ்பைடர்மேன் 2 ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆர்க். லைக் எப்படின்னா டார்க் நைட் கூட என்ன சொல்றது சூப்பர் ஹீரோ மூவின்னு பெருசா சொல்லிக்க முடியாது. நீங்க சாண்ட்மேன் வருவான். சாண்ட்மேன் தானே வில்லன் ஸ்பைடர்மேன் 2ல. இல்ல சாண்ட்மேன் வந்து ஸ்பைடர்மேன் 3. இதுல வந்து அந்த 3 பிளாக் ஸ்பைடர்மேனா? ஓகே அதுல இது ஆக்டோபஸ் வரும். அதுதான் ஓகே. இது வந்து என்ன சொல்றது, பார்ட் 1ல தான் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் நினைக்கிறேன். பார்ட் 1ல டாக்டர், பார்ட் 2ல சாண்ட்மேன், பார்ட் 3ல வெனம். பார்ட் 1ல நார்மல் ஹாஸ்பிடல்ல காப்ளின், கிரீன் காப்ளின். பார்ட் 1ல நார்மல் ஹாஸ்பிடல். ஓகே கிரீன் காப்ளின் நார்மல் ஹாஸ்பிடல். ஆமா. இதுல வந்து ஆக்டேவியஸ். ஆமா. வெனம் லாஸ்டா தேர்ட் நினைக்கிறேன். பிளாக் ஸ்பைடர்மேன் தான் தேர்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டார்க் நைட் ப்ரோ ரெவல்யூஷனரி மூவி ப்ரோ சொல்லுவாங்க. டார்க் நைட் கூட எனக்கு அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு ட்ரைலஜியா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒரு மூவியா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் அது ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரா பார்க்கும்போது பெருசா செட் ஆகாது. அது நீங்க பேட்மேன் மாதிரி நீங்க ஒரு ஜோரோன்ற ஒரு கேரக்டர் நீங்க ஆட் பண்ணலாம். ஜோரோ தெரியும், அந்த பழைய அந்த பேட்மேனோட இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்க. ஜோரோ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேண்டம்னு ஒரு காமிக்ஸ் இருக்கு, அவனை போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது மூவியை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு கோட்டட் மூவிஸ். ஆனா சூப்பர் ஹீரோ மூவிஸ்ன்னு சொல்லும் போது பர்ஃபெக்ட்னு வராது, பர்ஃபெக்ட் சூப்பர் ஹீரோ மூவின்னு வராது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் ரெவல்யூஷன் மேக் பண்ணிச்சுன்னா ஸ்பைடர்மேன் தான். ஆனா என்னைக்கு பண்ணிச்சோ 20 வருஷமா அதே வச்சு அதே டெம்ப்ளேட் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் ஒழுங்கா எடுக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை அவங்ககிட்ட. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ ஸ்பைடர்மேன் 2 ஒரு ஃபிலிம்ல என்ன அச்சீவ் பண்ணிச்சோ டார்க் நைட் ட்ரைலஜியை தான் அச்சீவ் பண்ணிச்சு. லைக் நான் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல, நான் வந்துட்டு அந்த இம்பாக்டும் அந்த கேரக்டர் ஆர்க்கும் சொல்றேன். அதுலயுமே ஒரு இஷ்யூ இருக்கு ப்ரோ. அதான் அதுலயுமே ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா நாவல் பேஸ்டா வந்து காமிக்க வந்து இனிமே அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் நாவல் படிச்சுட்டு படம், அதான் நான் ஃபர்ஸ்டே பேச வந்தது அதுதான். நாவல் பார்த்துட்டு ஒருத்தவங்க படத்துக்கு வராங்க அப்படின்னாக்கா நாவல் கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்து படத்துல இருந்து கொஞ்சமாச்சும் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நோலன் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஏன்னா எங்க குரூப்ல ஒருத்தவர் வந்து இருப்பாரு, அவரைதான் நான் சொல்றேன், நிலேஷ் தெரியும்னு நினைக்கிறேன். வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து நோலனோட ட்ரிலாஜி தான் எனக்கு பர்சனல் ஃபேவரட். அது வந்து பேட்மேன் எப்படி இருப்பான், ஏன்னா நான் நாவல் படிக்கல, நான் பேட்மேன் பார்க்கும்போது எனக்கு பேட்மேன் பெர்ஃபெக்ட்டா இருந்தான். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து இதுதான் என்னோடது. எங்க குரூப்ல ஒருத்தர் இருப்பாரு, எந்த பேட்மேன் பிடிக்கும்னாக்கா எனக்கு வந்து ஆமா இது பெரிய சண்டையா நடக்கும். எங்க குரூப்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு, எந்த பேட்மேன் உனக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து நோலனோட பேட்மேன் எனக்கு வந்து பிடிக்காது, எனக்கு வந்து ராபர்ட் பாட்டின்சன் பிடிக்கும், பென் அஃப்லிக் பேட்மேன் பிடிக்கும், ஆனா எனக்கு டார்க் அது வந்து நோலன் எடுத்த படம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்பாரு. ஏன் அப்படின்னாக்கா அது நாவல் மாதிரி கிடையாது அப்படின்பாரு. இது ஒரு பெரிய சண்டையா போய் நாவல் படிச்சிருக்கியா முதல்ல அப்படின்னாக்கா இல்ல எனக்கு அடாப்டேஷன் அப்படிதான் இருக்கும், இல்லன்னா காமிக் புக்கே தான் வரைஞ்சு வைக்கணும். அதுதான் நான் சொல்றேன். ஏன் நாவல் படிச்சிருக்கியா கேட்டா எனக்கு நாவல்லாம் நான் படிச்சது இல்லை, ஆனா எனக்கு வந்து நோலன் பிடிக்காதுன்னு நோலனோட விட்டுறியா. சோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு. இப்ப பேட்மேன் வந்துட்டாக்கா நீ காமிக் பேட்மேன் எடுத்து வைக்கிறியா, நீ இல்ல நீ உனக்கு வந்து ஒரு நோலன் மாதிரி ஒரு கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு ஆளு, அவரோட பேட்மேன் வேறையா இருக்கும். இல்ல ஒரு முக்கியமான ஒரு அனாலஜி நான் சொல்றேன். எப்படின்னா வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2 வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் சூப்பர் ஹீரோ டெம்ப்ளேட் மூவி எப்படி இருக்கும்னா அது வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2ன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல டார்க் நைட் வந்துட்டு அது ஒரு ரெவல்யூஷன் தான் சீரியஸா. ஏன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோவா கிரவுண்டடா காட்டினா எப்படி இருக்கும் அப்படிதான் நான் வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள், ஐ மீன் இப்ப வானத்துல பறக்கிறவங்க மட்டும் எல்லாம் சூப்பர் ஹீரோ இல்லை, லைக் he should be based right.
கொஞ்சம் எனக்கு கண்டிப்பா எனக்கு பறக்குறது வந்துட்டு ஒரு கிரேஸ்ஃபுல்லா பண்ணுவோம்ல, அப்படி பண்ணதுதான் ஆமா. டாக்டர் ரெஜிம். நோலன் வந்துட்டு கிரவுண்டட் கேரக்டர். இந்த ரிலேட்டபிள்ன்ற கேஸ்ல வந்து நான் டார்க் நைட்டோட நான் வந்து ஒன்று சொல்லுவேன். என்ன டேர் டெவில் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் இருக்கு. அந்த சீரிஸ் நான் உட்காந்து பார்த்தேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் என்ன சொல்ல சூப்பர் ஹீரோ கண்டென்ட் டு எவர் கம். என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இல்ல நெட்ஃபிளிக்ஸ் லைவ் ஆக்ஷன் தான். லைவ் ஆக்ஷன் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் டேர் டெவில். அந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அந்த சீரிஸ் எவ்வளவு கிரவுண்டடா இருக்கு. பேசிக்கா எப்போதுமே சூப்பர் ஹீரோ படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், சே நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகக்கூடாது, நம்ம பேட்மேன் மாதிரி ஆகக்கூடாது, நம்ம அயன்மேன் மாதிரி ஆகக்கூடாதுன்னு தோணுங்க. ஆனா டேர் டெவில் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தோணும், தயவு செஞ்சு நம்ம டேர் டெவில் மாதிரி ஆயிடவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும், அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும், பட் சோல்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து அந்த படம் எனக்கு அந்த சீரிஸ் வந்து என்ன சொல்றது, எனக்கு டார்க் நைட் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பட் எனக்கு இது வந்து ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு சொல்றீங்களா பேட் டெவில் சொல்றீங்களா? டேர் டெவில் டேர் டெவில் டேர் டெவிலா? டேர் டெவில் தானே? ஓகே ஓகே ஓகே, அது தெரியும் அது தெரியும் தெரியும். ஆமா அது ஒரு தனியான ஒரு ஜோன் அது டேர் டெவில். அதுதான் இல்ல, ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றது, ரியலிஸ்டிக் சொல்லும் போது அதுதான் முக்கியமான பட்டது. ஏன்னா எந்த சூப்பர் ஹீரோ இதுலயுமே பெருசா அடி வாங்குறதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஆனா டேர் டெவில் வந்து அவ்வளவு அடி வாங்குனா அது நமக்கே தோணும், ஏன்டா நம்ம டேர் டெவில் ஆயிடவே கூடாதுன்னு தோணும். இத்தனைக்கும் பிளைண்டு என்ன பிளைண்ட் கண்ணு தெரியாது, காது மட்டும் தான் நல்லா கேட்கும். அது பிடிக்காது ப்ரோ. அதுதானே நம்ம இங்க பேசுறது என்னன்னாக்கா, மறுபடியுமே அதான் அதுதான் அவன் மார்வல் வந்து தேவையில்ல, மார்வலுக்கு வந்து டேர் டெவில் தேவையில்ல ப்ரோ. ஏன்னா ஃபேன்ஸுக்கு அவ்வளவு என்கேஜிங்கா இல்ல, புரியுது இல்ல? அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க இருந்திருந்தா லைக் அது நல்லா ஓடி இருந்தா 3 சீசன்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூ ஆயிருக்கும். 3 சீசன்ஸோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல அது ஆக்சுவலி ஓடுனுச்சு, அது ஓடுனுச்சு நல்லாவே. ஆனா பிரச்சனை என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன சொல்றது, நெட்ஃபிளிக்ஸ்க்கும் மார்வலுக்கும் லைட்டா தகராறு வந்துச்சு, அப்புறம் பிரச்சனை வந்ததுனால நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலி சீசன் 3 போதும், ஏன்னா ஒரு க்ளோசர் மாதிரி வந்துடும். அந்த சீசன் 3 சீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது க்ளோசர் மாதிரி முடிச்சிருவாங்க. அதுக்கு மேல வரணும் கூட அவசியம் இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ஓரியன்டட் ஸ்டோரிலாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இப்ப கடைசியா நம்ம பேட்மேன், எனக்கு வந்து டார்க் நைட் பொறுத்தவரையிலும் எனக்கு படமா பார்த்தா கூட நிறைய எனக்கு கிரிட்டிசிசம் இருக்கு. அதை நான் பேட்மேன் படம் பெருசா என்னைக்குமே சொல்ல மாட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை தவிர. இப்ப எனக்கு பேட்மேன் 2022 இல்ல, அது வந்து ஒரு படமா டார்க் நைட் அளவுக்கு இல்லைனாலும் பட் அந்த கேரக்டர் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. பேர் என்ன, இந்த சொல்லுவாங்கல்ல, ஒன்னாலதான் நான் கேட்டவன் நானே, நீ தான் என்னோட மோட்டிவேஷனு, உன் கூட சேர்ந்து நானும் இந்த சிட்டியை சுத்தம் பண்ணலாம், பட் நான் வந்து வேற மாதிரி சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து பேட்மேனால ஒரு வில்ல வந்து இன்ஸ்பயர் ஆகும்போது அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த கான்செப்ட். ஆமா அதுதான் ஒரு கேரக்டர் வந்து ப்ராப்பராவே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. டார்க் நைட் வந்து சினிமா பேசிஸ்ல இட்ஸ் அமேசிங் பீஸ் ஆஃப் சினிமா. பட் ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரா பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காது டார்க் நைட். ஆமா டார்க் நைட் ட்ரிலாஜி அது தனியா செப்பரேட்டா இருக்கும், அது தனியா. ஒரு பேட்மேன் படமா பார்க்கும்போது என்னடா இது பேட்மேன் பெருசா பேட்மேன் மாதிரியே பண்ண மாட்டானு தான் தோணுமே. எனக்குலாம் அப்படிதான் தோணுச்சு. பட் எனக்குமே இன்னும் இந்த படம் பிடிக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். அதான் இவ்வளவு இஷ்யூ இருக்கு உள்ள. இப்போ வந்து அதான் இது ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் எல்லாருமே ரிலேட் பண்ணுவீங்க பாருங்க. இப்போ மார்வல் படம் பார்க்கும்போது, மார்வல் டிசி பார்க்கும்போது நம்ம அந்த எண்ட் கிரெடிட்ஸ் போட்டோன்னே இப்போ நம்ம போக மாட்டோம். ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு அப்படின்றது தெரியும். அதை வச்சுதான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆகும். ஆனா அடுத்த படத்து வராத வந்து இப்பயே சொல்றாங்களா, இப்பயே ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சானுங்கடா அப்படின்ற ஒரு ஹைப் ஒன்று இருந்துச்சு. பட் வந்து எனக்கு இது நாள் போக்குல இந்த யூசேஜ் ஆஃப் போஸ்ட் கிரெடிட் சீனுன்றத வந்து எந்த அளவுக்கு சேச்சுரேட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, இது எதுக்குடா வச்சீங்க, உங்களை எவன்டா கேட்டான், இதுக்காடா நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் கான்செப்டை பத்தி எல்லாமே ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. அதுதான் எந்த அளவுக்கு சேச்சுரேட் ஆக்கி வச்சாங்கன்னா, எந்த அளவுக்கு சேச்சுரேட் ஆக்கி வச்சாங்கன்னா நம்ம இங்க உள்ள லொகேஷன் நான் திட்ட அளவுக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு மார்வல் சேச்சுரேட் ஆக்கி வச்சிட்டாங்க. நம்ம லொகேஷன் நான் திட்ட அளவுக்கு இங்க வந்துட்டோம். அதான் இல்ல அந்த மெயினா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுன்றது எனக்கு எண்ட் கேம் பாக்குறப்ப இதெல்லாம் தெரியாது ப்ரோ. நான் வந்து படம் முடிஞ்சிச்சு வாங்கடான்னு, ஏய் என்னடா எந்திரிக்க உன்னெல்லாம் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாடா மார்வல் பேனல்ல, என்னடா புதுசு புதுசா என்னடா பேசுறீங்க. அது ஒரு ஆமா அது ஒரு தனியா ஒரு இதே பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லதுதான். இந்த அளவுக்கு ஃபேன்ஸ்க்காக அவனுங்க என்கேஜிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மெனக்கெட்டவனுங்க தான் இப்ப நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம்.
அதுவுமே இருக்குல்ல. இல்ல இல்ல ம். ஃபேன்ஸ்க்காக பண்ணதை விட்டுட்டு இப்போ கேஷ்க்காக பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, வேற இது ஒண்ணும் ஒரு ஹைக்காகவே வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போஸ்ட் கிரெடிட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நம்ம லொகேஷன் வரைக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு. அது அப்பெல்லாம் ப்ராப்பரா ஒரு 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 படம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான லீடா ஒண்ணு இருக்கும். அடுத்தது என்ன ஆக போகுது, ஒரு சின்ன லீடு தான் கொடுப்பானுங்க. அதுல ஹீரோ வர மாட்டான், அதுல வந்து அயன்மேன் வர மாட்டான், யாருமே வர மாட்டான். ஆனா அது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, மார்வல்ல வந்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன லீப் ஒண்ணு விட்டுட்டு போயிருப்பானுங்க. அது நம்மள என்கேஜ் பண்ணும். ஓகே, அது அது ஆனா இப்ப கிடையாது. அது ரொம்ப இப்ப வந்து என் கிரெடிட்னால டக்குன்னு ஒரு ட்ரெயின் போவோம், அங்க இருந்து பார்த்தா ஒரு சூப்பர் ஹீரோ எட்டி பார்ப்பான், வரேன். அதான் டக்குனு blast முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். ஆமா, இப்ப அப்படி நான் கொண்டு வெறுத்தது வந்துட்டானுங்க. வந்து இதுதான். ரீசெண்டா வெறுத்த போஸ்ட் சீன் இதுதான். குவாண்டமேனியால முடிக்கும் போது எல்லாம் கேங்கும் அந்த ஸ்டேடியம்ல உட்கார்ந்து கத்திட்டு இருப்பானுங்க. டேய் நீங்கடா மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. செத்துட்டேன் நல்லா. அந்த படத்துல பேசுனா 4 படம் திட்டம் என்ஜாய் அடிக்கணும். அந்த படத்துல இன்னைக்கு அதெல்லாம் ஒரு படம் சொல்லிட்டு. ஆமா, அதெல்லாம் ஜெம்முன்னு நினைக்கிறேன். அந்த குவாண்டமினியா, அந்த குவாண்டமினியாலாம் வந்து ஆண்டன் வாஸ்ப் வந்து அது நம்ம அந்த கார்டியன் ஆஃப் கேலக்ஸி எல்லாமே வந்து ஹிடன் ஜெம்ஸ் மார்வல்ல. அதையுமே கொலை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப போட்டு, அதையுமே கொலை பண்ணி வச்சு. அதெல்லாம் வந்து இல்ல ஆண்ட்மேன்லாம் என் ஃபேவரட் கேரக்டர் தான். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கேரக்டர்ஸ் தான் ஆண்ட்மேன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்காது. இவனுங்க அந்த அயன்மேனு, அந்த மார்வல் கேப்டன் மார்வலை கொண்டாடுற மாதிரிலாம் அந்த கேரக்டர்ஸ் கொண்டாட முடியாது. பியூர் கேரக்டர் ட்ரிவனா இருக்கும். சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆண்ட்மேன் மூவில நான் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன். எனக்குலாம் சீரியஸா ஒரு ப்ளஷர். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆண்ட்மேன் மூவிலாம் லைக் நல்லா இருக்கும். ஒரு ஹைஸ்ட் தான், அது ஒரு இதுமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஹைஸ்டோட தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு குறுக்கியா இருக்கும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாமே. லாஸ்ட்ல வந்து ஒரு கூட்டமான ஆண்ட் வந்துட்டு கேங்க தடுக்குமா. இது எப்படி தெரியுமா? இல்ல அதுதான் சொல்றல சரிங்களா. இந்த ஜெயிலர்ல இந்த வர்மனை வந்து பிச்சை எடுக்க விட்டானுங்களே, அப்பயே அந்த பொண்ணு ஊட்டிச்சு. அதே இளவு தான் ரிலேட் பண்ணி தொலைச்சானுங்க. அதேதான் அவன் நினைச்சிருந்தா அப்பவே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதான் இவ்வளவு ஒரு மல்டிவர்சல் வில்லனை வந்து என்ன சொல்ற, அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற வில்லனை வந்து ஆண்ட்மேனை வச்சு நீங்க ஆண்ட்மேனை வச்சு கூட இல்ல ஆண்ட்மேன் சார்ஜ் பண்ண வைப்பான். எப்படி இருக்குது அங்கேயே படம் படுத்துச்சு. அவ்வளவுதான் நசுக்கி விட்டு போகாம இருக்கிற கேரக்டர்லாம் காப்பாத்தலாம். இவனுங்க இருக்கிற கேரக்டர்லாம் காப்பாத்தாம அதுக்கு ஒரு ஹை வேணும். இப்ப இவன் வந்து என்ன நினைச்சான்றது தப்பு. என்னன்னாக்கா ஆண்டன் வாஸ்ப கொண்டு வந்து அவன் நிறுத்தணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா இந்த கேரக்டர் அவன் நெக்ஸ்ட் லெவல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றான் பாருங்க. அந்த கேரக்டர் அப்படி இருந்தாதான் அதுக்கு வெயிட்டேஜ். சோ அந்த கேரக்டர் அயன்மேன் ஆகணும்னு ட்ரை பண்றான், அவன் அடுத்து ஒரு லீட் ஆகணும்னு ட்ரை பண்றான் அவனுங்களை. இது வந்து இப்ப ஒண்ணு இல்ல, கிராண்டியர் ஆக்க பாக்குறான். லைக் ஒரு கிராண்டியர் ஆக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன மோட்டிவ், சின்ன சொல்யூஷன் அப்படிலாம் இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெரிய பெரிய கான்ஃபிளிக்ட்ஸ் இந்த மாதிரி வர்ற படங்கள் மட்டும் தான் பிலிம்ஸ்ல விடுறான். முட்டு கொடுக்கறதெல்லாம் நிறுத்த மாட்டானுங்க ப்ரோ. நீதான் நீங்களும் சொல்லுங்க ப்ரோ, என்ன முட்டு கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. நான் இந்த மாதிரிலாம் பிலிம்ஸ் வருது மார்வல்ல, அஃப்கோர்ஸ் டிசிலயும் வருது. டிசி எப்பவுமே நிறுத்திடுவாங்க ப்ரோ. ஆக்சுவலி இப்ப இந்த படம் இருக்குல்ல, இப்ப புதுசா அந்த மார்வல்ஸ் படம் வந்திருக்குல்ல, மார்வல்ஸ், அந்த படம் பண்றானுங்க. இல்ல அந்த படம் ரொம்ப மோசமாடிட்டு இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப மோசமாடி, எந்த அளவுக்கு மோசமாடிட்டு இருக்குன்னா அது என் கேம்ங்கறாங்க ப்ரோ. அது மார்வல்ஸ் வந்து இன்னொரு என் கேம் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தான். என்னடா இன்னொரு என் கேம் மறுபடியும் இவங்க எதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. பிளாஷ் இப்ப இருக்குல்ல, இந்த நம்ம பிளாஷ் வந்துச்சுல டிசில, அது இந்த படம் ரொம்ப மோசமா இருந்துச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல. சரியான ஐடியா. அதெல்லாம் சரியான ஐடியா. அந்த படம் எந்த அளவுக்கு அடி வாங்குச்சோ அதே அளவுக்கு அடி இந்த படம் வாங்குதுன்னா, இன்னும் பிரச்சனை என்னன்னா இதுல பட்ஜெட் சரியான காசு பட்ஜெட். அதனாலதான் எங்கேயும் அளவுக்கு பட்ஜெட்ன்றாங்க அந்த படத்துல. ஆனா படம் சரியான அடி வாங்கிடுச்சு. மார்வல்ஸ்ல யார் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வந்தாங்க? எல்லாமே வருவாங்களா? இல்ல எல்லாரும் இல்ல ப்ரோ. கமலாக்கான எல்லா ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு பொண்ணு வேணும், ஒரு பிளாக் வேணும், அப்புறம் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மார்வல்ல வந்தவங்க எல்லாம் இப்ப கிரியேட் பண்ண ஸ்டோரிஸா? இப்போ நம்ம இந்த என்கேம்க்கு அப்புறம் புதுசா கிரியேட் பண்ண? ஆமா என்கேம்க்கு அப்புறம். ஆமா, இதுல ஒரே நிமிஷம் நான் ஒன்னு ஆட் பண்ணணும். இதுல வந்து இப்போ புதுசா இந்த ஹல்க் ஷீஹல்க் டைரக்ட் பண்ண ப்ரோ அதெல்லாம்
வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் வேணாங்க, சீரியல்க்கெல்லாம் வேணாங்க. ஏங்க நம்ம வேண்டாம் ஃபர்ஸ்ட் இல்ல வேண்டாம். இல்ல நம்ம அவங்க அவெஞ்சர் நம்ம இந்த மார்வல் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ஹல்க தனியா எடுத்து வச்சுட்டோம், "நீ அங்க இருப்பா" அப்படின்னு. அதே மாதிரி ஹல்க் கொண்டு வரலாம் அது உள்ள, இது தனியா அங்க இருக்கட்டும், அவங்க ப்ளீஸ் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். இல்ல இல்ல அது அழுக்கு கொண்டு வராத, இருக்கட்டும். முக்கியமா ஸ்ரீயலுக்கு எல்லாம் கொண்டு வராத. அவ்வளவுதான். ஒரே ஒரே ஒரு டேரக்டர் வந்து எப்படின்னா he doesn't care about what's there in comic. அவங்க வந்து காமிக் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன், என்னோட ஃபெமினிசம் தான் வந்து இதுல இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு இதுல ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. மேபி தட்ஸ் ஆல்சோ டவுன்ஃபால் ஃபார் எம்சி எனக்கு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லலாம். மார்வலே இந்த அதெல்லாம் சோசியல் பண்ணிட்டு ஜஸ்டிஸ் இருக்காங்க இப்போ. எனக்கு தெரிஞ்சு அதான் மார்வலே அப்படிதான் ஃபெமினிசம் போட்டுருக்கு. நோக்கி தான் மார்வல் போயிட்டு அப்படியே இருக்குன்னு அப்படியே நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எனக்கு. அப்படியே அந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கு சான்ஸ் தர போறாங்க. ஸோ வந்து சும்மா ம். இந்த ஒரு சியூடோ ஐடியாலஜியில போறதுக்கு தான் வந்து இது பண்றாங்க. ஒரு ஒரிஜினல் காமிக் வந்து ஃபாலோ பண்ண அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை அந்த இடத்துல இல்ல, ஒரு எனக்கு எப்படி தெரிஞ்சு சொல்றது என்னோட இதுல நான் அவுட் சைட்ல இருந்து நான் வாட்ச் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு 10 மார்வல் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட டைட்டில் போஸ்டர் எல்லாமே பார்ப்போம், நம்ம ஆக்சிடென்ட்லாம் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுல நான் வந்து ஒரு 8 அல்லது 7 அல்லது நான் அதிகமாவும் சொல்லலாம் கம்மியாவும் சொல்லலாம், பட் நான் மோஸ்ட் ஆஃப் தி லீட் வந்து நான் விமன் லீட் தான் நான் பாக்குறேன். அது தப்புன்னு நான் சொல்லல, பட் ஏதோ ஒரு விதத்துல அவன் ஏதோ நம்ம அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கானோன்ற மாதிரி தோணுது எனக்கு. இல்ல மென் சூப்பர் தப்புன்னு ஹீரோஸ் கிடையாது. என்னன்னா வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. இப்ப எப்படின்னா கார் 11 பார்த்தா கூட கார் 11 பார்த்தா கூட உமனை வச்சு சூப்பர் ஹீரோ பண்ணாக்கா, உமனை வச்சு சூப்பர் ஹீரோ பண்ணாக்கா, ஏய் உமன்ஸ் எல்லாம் இப்ப எடுத்துக்க மாட்டீங்களா, இது மென்ஸ் வேர்ல்ட். ஆமா ஆமா, இப்ப நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல அது என்னன்னா அது நான் யாருக்கும் அகைன்ஸ்டா பேசல. நான் என்ன சொல்றேன், லைக் அது விமன் எம்பவர்மெண்ட் காட்டுங்க, அது கொஞ்சம் லவ்வோட காட்டுங்க, கேரோட காட்டுங்க தான் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இன்டென்டோட காட்டுங்கன்னு தான் சொல்ல வரேன். மில்க் பண்ணலாம், அதுக்குன்னு போட்டு உரிய கூடாதுன்றீங்க, அவ்வளவுதான். மில்க் பண்ணலாம், மில்க் பண்ணு கொஞ்சம் விட்டு வைப்பா, அதுதான். இல்ல ஓ அது என்னன்னா வேற என்ன, இது இந்த ஹாலிவுட் வந்து பேசிக்கா இந்த கலிபோர்னியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் இந்த லிபரல் நேஷன் எப்போதுமே அதிகமா இருக்கும் bro, சரியா? அது ஹாலிவுட் அந்த சிச்சுவேட்டா இருக்கனால வேற என்ன, அங்க உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அங்க வேலை செய்யறவனுங்க அந்த மாதிரி தான் இருப்பானுங்க வச்சுக்கோங்களேன். லைக் சசி வேலை செய்யறவனுங்க நிஜமாலே அப்படி இருப்பானுங்க என்னன்னு தெரியாது, பட் அந்த இப்ப இந்த கம்பெனில இந்த பிரைட் மந்த் அப்ப இந்த ஜூன் வந்துச்சுன்னா உடனே கலரை வந்து எல்ஜிபிடிக்கு பிளாக் ஆத்துற ஒரு அந்த வர்ச்சுவல் சிக்னலிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இத இப்ப நீங்க என்னதான் சொல்லுங்க, பிளாக் பேந்தர் 1 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கலனாலும் பட் நல்ல படம், பட் அது வந்து எவ்வளவு ஆர்கானிக்கா இருந்துச்சு அந்த படம். அந்த ஒரு பிளாக் சூப்பர் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண ப்ரோ, அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, இது மைல்ஸ் மாரல்ஸ் தெரியும் ப்ரோ, இந்த ஸ்பைடர் வர்ஸ் எவ்வளவு அருமையா இருந்துச்சு ப்ரோ அந்த படம். அது பிளாக் ஸ்பைடர்மேன் தானே, எவ்வளவு அருமையா இருந்துச்சு. அந்த மாதிரி ஆர்கானிக்கா ஸ்டோரி எழுத மாட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம் ப்ரோ. அதுதான் இன்னொரு விஷயம் பிளாக் பேந்தர் சொன்னா இன்னும் ஞாபகம் வந்துச்சு. இப்ப நான் இப்ப சொல்றேன்ல, லைக் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸோட பெர்மனன்ஸ் காட்டுறதுக்கு நான் என்ன சொன்னேன், பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார்வர் இருக்குல்ல, புது படம், அதுல வந்து ஷூரி வந்துட்டு மேண்டர் எடுப்பான். அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த படம், சாட்விக் செத்ததுக்கு அப்புறம் அவன் தங்கச்சி எடுப்பா. அது நான் ஆர்கானிக்கா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அதாவது ஒரு செட்டப் இருந்து ஒரு பில்ட் பண்ணி அப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும். எடுத்த உடனே வந்துட்டு ஆன் தி ஃபேஸ் தார் 11 தண்டர்ல டக்குன்னு நட்டாலி போர்ட்மேனை கொண்டு வந்து இவதான் அடுத்த தார் அப்படின்னு கொண்டு வந்தா அவெல்லாம் எல்லாமே பண்ண முடியும். அப்ப தார் என்ன வீக்கா, அவ்வளவு வீக்கா? அந்த மாதிரிதான் லேட் தார் அவ்வளவு கெத்துன்னு டக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு பில்டப்பும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த பிளாக் பேந்தர் வெக்காண்டா ஃபார்வர் எனக்கு சீரியஸா பிடிச்சிருந்துச்சு. ஷூரியோட கேரக்டர் கொண்டு வந்தது எனக்கு சீரியஸா பிடிச்சிருந்துச்சு. ஆமா, இப்ப நம்ம எல்லாமே பேசிட்டு இருந்தது வந்து இப்ப வேர்ல்டுல எல்லாமே வந்து நம்ம அது தப்புன்னு சொல்லல, தப்பு கிடையாது. மென் சூப்பர் ஹீரோ தான் இருக்காங்க, உமன் சூப்பர் ஹீரோவே இல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட வைப்பாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து அதை வந்து ஓகே இனிமே நம்ம டார்கெட் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த அளவுக்கு அதை மில்க் பண்ண முடியுமோ மில்க் பண்ணி அதை சாச்சுரேட் பண்ணி. இப்போ ஏங்க இப்ப சாணி காகிதம் எடுத்துக்கங்களேன், சூப்பர் உமன் கொண்டு வாங்க, ஆனா அது ஒரு கிரேஸ்ஃபுல்லா கொண்டு வாங்கன்னு சொல்ல, ஒரு அழகா கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் ஃபிலிம் எடுத்துக்கிறேன், இப்ப சாணி காகிதம்ல வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து போர்ட்ரேட் பண்ணிருப்பார் நம்ம அருண் மாதேஸ்வரன் போர்ட்ரேட் பண்ணிருப்பாரு. அதுல எங்கேயுமே அவங்க 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 விமன் சொல்லிட்டு எங்கேயுமே அனுதாபம் காட்டிருக்க மாட்டாரு.
இவங்க பெண் தெரியுமா, இவங்க எவ்வளவு கஷ்டங்களை வந்து இல்ல இல்ல அது வேணாம், எனக்கு அது அந்த எல்லாருக்குமே மாதிரி அந்த தெரியும். மாதிரி இல்ல அந்த மாதிரி காட்டுறது கூட சில இடத்துல நல்லா இருக்கு. இந்த Wonder Woman 2 எடுத்துருங்க. Wonder Woman 1ல வந்து அந்த ஒரு சீன் ஒண்ணு இருக்கும் சார். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன், செகண்ட் ஹாஃப் முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். அந்த நோமேன்ஸ் லேண்ட்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே குதிக்க பேசுறாங்க. அந்த ட்ரென்ச்சுக்கு அந்த சைடு வந்து வார் நடந்துட்டு இருக்கும். இவங்க எல்லாருமே கன் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் தான் டக்குன்னு அந்த இடத்துல போவாங்க, நோமேன்ஸ் லேண்ட்டு. அந்த இடம் அவ்வளவு ஆர்கானிக், அவ்வளவு சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது சில நேரத்துல இந்த ரைட்டிங்ல காமிக்கணும் எப்போதுமே. இந்த டயலாக்ல இப்ப லைட்டா நான் கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா போறேன்னு நினைக்கிறேன். இந்த ரஞ்சித்தோட படம் இப்ப என்ன இப்ப நட்சத்திரம் நகர்கிறது, அதுலயே சில விஷயம் வந்து என்ன சொல்றது, விஷயமா காமிக்காம வாய் வழியா எல்லாத்தையும் ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க, புரியுதா? அதெல்லாம் ஒரு ரைட்டிங் ஃபிளா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீ வந்து ஆடியன்ஸ்க்கு எப்போதுமே வந்து திணிக்க கூடாது ஒரு விஷயத்த. இவனுங்க அந்த மாதிரிதான் எக்ஸ்போசிஷன். அதுதான் எக்ஸ்போஷன்ன்றது. இப்ப நோலனே இப்ப டெனட்டியா சொல்லப்போனாலும் எக்ஸ்போஷன் அதிகமாயிடுச்சு அந்த படத்துல. ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றது அந்த படம் ஒர்க்கும் ஆகல. ஒரு விதமா அந்த டைல்யூட் ஆனதே அது எக்ஸ்பிளைன் அது நான் யாருன்னு அது காட்டுறத வந்து கண்டிப்பா விஷுவலா கன்வின்ஸ் பண்ணியிருந்தாலுமே அது அவன் நான் மறுபடியும் ரிப்பீட்டடா அது சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கேரக்டர் பெருசா அடி வாங்குச்சு. நம்ம அந்த நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க கேரக்டரே பெருசா அந்த நட்சத்திரம் அடி வாங்குச்சு. இன்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அவங்க ரிப்பீட்டடா அதுதான் சொல்லிட்டே திருப்பி படம் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கிறதுனால கடுப்பாயிடுது. என்ன சரி இப்ப என்ன கொஞ்சம் பேசாம வாங்கல கோபி சுதாகர், ஏங்க அதுதான் அந்த மாதிரி. இதையுமே வந்துருவோமா என்ன நட்சத்திரம் நகர்கிறது ஆனா அது அந்த சைடு நகர வேணும். தனி டிபேட் அது. மார்வல் நட்சத்திரங்களை விட்டுட்டு நம்ம இந்த நட்சத்திரம் ரஞ்சிதோட நட்சத்திரம் பக்கம் நகர்ந்துட்டோமே. அதான் தனியா பேசணும். ஆமா அததான் நம்ம இப்ப காமிக் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு மார்வல். இன்னொன்னு டக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த 2023 எனக்கு வந்துட்டு மூவிங்கா இருந்த தியேட்டர்ல சூப்பர் ஹீரோ படம்னு சொன்னா இது டோட்டலி வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். மாவீரன். ஓகேவா? சீரியஸா ஒரு ஒரிஜின் கொண்டு வந்து ஒரு ஆர் கொண்டு வந்து ஒரு எமோஷனல் டச் கொடுத்து வீரன் ஒரு படம் இருந்தது உங்களுக்கு இல்ல மாவீரன் இருக்கட்டும். ஆதினா செப்பரேட் ஜானர். ஓகேவா? அவர் வந்துட்டு சூப்பர் ஹீரோ ஜானர், அது ஆதி ஜானர். அன்பறிவுல ஆரம்பிச்சது அது. அது வேற அது வேற. சரி ஓகே. அவே we are far away from topic. ஆமா கொஞ்சம் கன்க்ளூஷன் வந்துடுறேன் ஓரளவுக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜோவல் அண்ணன் நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய சூப்பர் ஹீரோ ஜானர்ல வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் எல்ஸ்? ஒரு அவுட் ஆஃப் வியூல ஒரு வேற ஒரு வியூல நான் சூப்பர் ஹீரோ படம் பார்க்கணும், வேற மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு அப்படியே பார்க்க சென்ட் பண்ணுங்க. நீங்க அப்புறம் அடுத்து நாய்க்கு அப்புறம் வாசியம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு எபிலோக் மாதிரி கொடுத்துறேன். எப்போதுமே எல்லா சூப்பர் ஹீரோக்குமே சில நேரத்துல என்ன சொல்றது டீப்பான ஸ்டோரி எல்லாம் சொல்ல முடியாது. நான் அதையும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். எல்லா சூப்பர் ஹீரோக்குமே டீப்பான ஸ்டோரி எல்லாம் சொல்ல முடியாது. சில கைகள் இல்லைன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் தான் அந்த டீப்பா போய் சொல்லலாம். நான் சொல்ற மாதிரி பேட்மேன் சூப்பர் மேன் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்பைடர் மேன் சொல்லலாம், மேபி டேர் டெவில். இவங்களுக்குலாம் ஏன் சொல்லலாம், பேசிக்கா மாரல் கோடுன்னு ஒன்று இருக்கும், நோ கில் பாலிசின்ட்டு. அந்த நோ கில் பாலிசின்றதை இவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அந்த ஸ்டோரியே எப்போதுமே நல்லா இருக்கும். இப்போ பேட்மேனை பொறுத்த வரைக்கும் நோ கில் பாலிசினா வந்து ஜோக்கர் நமக்கே கடுப்பாகும், ஏன்டா அதை சொல்லி தொலைறான், அவனை போய் போட்டு தொலைய வேண்டியதான்ட்டு நமக்கு எரிச்சலாம். அந்த கேரக்டர் ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுல்ல, அப்பதான் அந்த கேரக்டர் ஜெயிக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லா கேரக்டர் ஜெயிக்காது. அதனால என்ன சொல்றது சூப்பர் ஹீரோன்றது ஒரு அடிப்பட்ட கான்செப்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் அது பெருசா கொண்டு போறதுனா மேபி ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரிப்டா இருந்தா கொண்டு போவோம். பட் இந்த மாதிரி கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். பட் ப்ராப்பர் ரைட்டிங் இருக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே 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 சொல்லு. இன்னும் விஷயம் சொன்னா ஒரு சூப்பர்மேன் சொன்னா என்ன வந்துச்சு, என்ன வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு லைக் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ வந்துட்டு ஒரு மூவி கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஹீரோஸ் ஷுட் நாட் பி இன்வின்சிபிள். லைக் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கணும். இன்வின்சிபிளா வந்துட்டு அவங்களால எதையும் சாதிக்க முடியும்னா அவங்க எப்படி லைக் அவங்க என்னதான் எதிர்ப்பு வரும், என்னதான் வந்துட்டு லைக் எல்லாமே ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாமே, ப்ராப்ளம்ஸே வராது. சூப்பர் மேன் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு, மேன் ஆஃப் ஸ்டீல் எல்லாமே சொல்றேன்.
லைக் ஈஸியா எல்லாத்தையும் பண்ணிடலாம்னா லைக் இப்போ அவர் சொன்ன மாதிரி பேட்மேன் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள், நோ கில் பாலிசி இருக்கு. லைக் வந்துட்டு அதே மாதிரி ஸ்பைடர்மேன் நோ கில் பாலிசி இருக்கு. லைக் அவங்க அங்கிள் பெண்ணை கொன்னவன கொல்லக்கூடாதுங்கிற ஒரு எமோஷனல் பேரியரை தாண்டணும். அந்த மாதிரி ஒரு டச்சஸ் இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு லைக் நம்ம ஃபுல்லா பேசின மாதிரிதான், லைக் ஆர்கானிக்கா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஒரு இன்டென்ட்டோட வந்துட்டு ஸ்டோரி இன்டென்ட் ட்ரிவன் ஸ்டோரியா கொண்டு போனா சூப்பர் மூவிஸ் வில் ஹிட் மோர், லைக் ஹிட் மோர் எமோஷனலி இந்த ஹார்ட். அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். சிம்பிள். ஓகே ஓகே. இப்போ வாசிங் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இனிமே வந்து சூப்பர் ஹீரோ கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்க அதான் அந்த சூப்பர் ஹீரோ நம்ம என்ஜாய் பண்ற அந்த ஸ்டேஜை தாண்டி சூப்பர் ஹீரோஸை மார்க் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாரும். அது பாய்ஸ் தான் நம்ம மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இது. இப்போ பாய்ஸ் வேற ஃபார்ம்ல. ஆமா ஆமா. இப்ப அவனுங்க பண்றதெல்லாம் இப்போ மார்க் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பிலீவபிளான ஒரு சூப்பர் ஹீரோ தான் பண்ணணும் நமக்கு. ஏன் மாவீரன் கன்வின்சிங்கா இருக்கு நமக்கு? மாவீரன் கன்வின்சிங்கா இருக்கு, பிலீவபிளா இருந்துச்சு. அது ஓவர் டூவும் பண்ணல, தூக்கி அடிக்கல பண்ணல. அது வந்து சம்திங் அவனுக்கு ஒரு டிசேபிலிட்டி இருக்கு. அதுல என்ன எக்ஸைட்டிங்கா பண்றது? சின்ன ஒரு ஐடியா தான். அதை அவங்க எந்த லெவலுக்கு டெவலப் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி இவனுங்க மறுபடியும் இந்த சூப்பர் ஹீரோஸ்னா அந்த ஃபேண்டம் நோக்கி போகாம அவனுக்கு அதுக்கெல்லாம் பேக் சைடு வர மாட்டானுங்க அவனுங்க. ஏன்னா அவனுங்க ஒரு ருசி கண்ட பூனை ஆயிட்டானுங்க. ஸோ மறுபடியும் அவனுங்க அதை தான் புஷ் பண்ணுவானுங்க. இவனுங்க புஷ் பண்ணி அடுத்த அந்த இப்போ இருக்கிற குட்டி குஞ்சான்ஸுக்கு வந்து மார்வல்ல எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், கிட்ஸ் மத்தியில எப்படி பாப்புலரா இருக்கணும். ஆப்வியஸா மார்வல் அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த பிளட் ஷேட் இல்லாம, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லாம வெறும் அந்த ஒரு சூப்பர் ஹீரோ மக்களை காப்பாத்துவாங்க, சூப்பர் ஹீரோ மக்களை காப்பாத்துவாங்க, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி போயிட்டு இருக்காங்க. உண்மையா அதுதான். இப்ப எனக்கு அந்த லோக்கி மூன் நைட் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப். அதுல என்ன எனக்கு பிடிச்ச விஷயம்னா உண்மையா தான் ப்ரோ. ஏன்னா லோக்கி நீங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க் தான் என்ன ஃபர்ஸ்ட் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதுல எந்த விஷயமே இல்ல. டாம் ஹிடில்ஸ்டன் ரொம்பவே பிடிக்கும். ஆமா, நல்லாவே இருக்கும். மூன் நைட்டுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மார்வல்ல மூன் நைட் கேரக்டர் அது ஆல்ட்ரிகோ கான்செப்ட் தான். அதுவும் மூன் நைட் வந்து எப்படி மாறுறான், இதுல சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே நமக்கு பிடிக்குது இல்ல. இப்ப ஒரு லோக்கின்றவன் சாதாரண கேரக்டர், அவன் ஹீரோ கிடையாது. இட்ஸ் a பியூர் வில்லனிக்கா தான் இருப்பான், வில்லனிக்கா தான் யோசிப்பான். அதுல சின்னதா ஒரு ஆர்க் காட்டும் போது நமக்கு ஓகேவா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. மூன் நைட்லயும் அதுதான் ஒரு சின்ன கேரக்டரா இருக்கு. அவன் ஆல்டர் ஈகோ, மூன் நைட் இப்படி ஆவான், மறந்துடுவான் சம்திங். அது மூன் நைட் எதுவுமே இது கிடையாது, உண்மை கிடையாது, அவன் பைத்தியம் அப்படின்னாலும் நமக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. அந்த ரேஞ்சில ஒரு சின்னதா மெனக்கெட்டு கொஞ்சம் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிமே சூப்பர் ஹீரோ கான்செப்ட் இனிமே. ஆனா இந்த இவங்களை வச்சு பண்ண முடியாது, ஒப்பேற்ற முடியாது. டிஃப்ரெண்டா யோசிக்கணும் உட்கார்ந்து. இனிமே ஃபேன்ஸை நம்ம ஏரியாவை கவர் பண்ணணும்னா நிறைய பண்ணணும் ரைட்டிங் வைஸ். எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் லாஸ்டா சொல்லி அப்படின்னு நான் முடிக்கிறேன். எனக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானர்ன்றது வந்து கொஞ்சம் அவுட் சைடா கொஞ்சம் போகணும். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூ வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தேர்ட் பர்சன் வியூல இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரிலாம் இவங்க புதுசாக ட்ரை பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணாங்க. எந்த படமா இருந்தாலும் சரி, பேய் படமா இருந்தாலும் சரி, காமெடி படமா இருந்தாலும் சரி, ஒரே டெம்ப்ளேட் நீங்க ஃபாலோ அது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு சேச்சுரேட் தான் ஆகும். ஸோ வந்து இது ட்ரை நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது வந்து புது அவுட்கம்ஸ் வர்றதுனால இந்த ஒரு சேனலுக்கு அது ஒரு பியூட்டி ஆட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன வந்துட்டு சூப்பர் ஹீரோட ஜானர் வந்து நம்ம தமிழ் சினிமாவும் சரி, கமர்ஷியல் சினிமா எல்லாத்துலயுமே அப்பையில இருந்து இருக்கு. சூப்பர் ஹீரோ என்ன, ஒரு ஆள் மட்டும் மற்றவங்களை விட ஒரு ஹையர் லெவல் ஆஃப் பவர்ல இருப்பான். நம்ம தமிழ் சினிமா லைக் கமர்ஷியல் சினிமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லோக்கி வியூஸ் எடுத்துட்டா கூட, எச்இஓ எடுத்துட்டா கூட வந்துட்டு ரோலெக்ஸ், விக்ரம், டில்லி எல்லாருமே வந்து சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் தானே. சூப்பர் ஹீரோன்னு சொல்லல, ஆனா சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் தான். லைக் சூப்பர் ஹீரோ இருந்து எடுத்துதான் இருந்திருக்கோம். எக்ஸாக்ட்லி தானே. ஏன்னா இப்போ ஒரு சாதாரண பிஜாய்க்கும் டெல்லிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான். லைக் அவங்க வித்தியாசம் இருக்கு, அந்த மாதிரிதான். ஸோ என்னன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண, இப்ப நிலேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வந்துட்டு சூப்பர் ஹீரோ ஜானர் இன்னும் இருக்கும். இல்லைன்னா இதே ஃபாலோ பண்ணா இருக்காது.
ம். இவர் சொன்ன மாதிரிதான் இப்ப லோக்கியே வந்து மறுபடியும் நான் எல்சியோ நான் இது அதுன்னு போனாக்கா அடி வாங்கி நான் தான்டா லியோ ஆனா தாஸ் அப்படின்னா ம். ஆமா ஆனா வந்து நெப்போலியன் அந்த நம்ம ஒரு மீன் போட்டிருப்பானுங்க நெப்போலியனை பத்தி ஒரு சப்ஜெக்ட் பிஜாய் அண்ட் பாய்ஸ் ம். அந்த மாதிரி சப்ஜெக்ட் இதுல இருக்க சின்ன சின்ன ஏஜென்டினா இந்த மாதிரி பண்ணா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஆளு இல்லன்னா Yes, மறுபடியும் ரொம்ப correct. ரொம்ப Exactly. டேரிங்கா அடிப்பானுங்க அதுதான். ம். ஓகே, ஓரளவுக்கு வின் பண்ணிடலாமா? ஓகே பண்ணிடலானே ஓகே, ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருமே தேங்க்யூ. எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ ப்ரோ. ஷோர் ப்ரோ, ஷோர் ப்ரோ. பாய் ப்ரோ. வாசின் ப்ரோ. எல்லாருக்குமே தேங்க்யூ.